அப்போ வந்து பாண்டி பஜார் அப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு கிளி ஜோசியர் உட்காந்து அவர்கிட்ட போய் ஜோசியம் பார்க்கலான்னு சொல்லிட்டு நம்ம பிச்சை எடுக்க ஸ்டேஜுக்கு போயிடுவேன்ட்டாங்க. ஏன்னா முரளியிட போய் காது சொல்றது அது நடக்காம போச்சு ஒன்று நாள்லேருந்து நான் கூட என்ன வேற ஒரு படம் பண்ணாலும் இந்த படம் பண்ணலாம் அப்படின்னா பண்ணுவான். இந்த படம் எனக்கு மஸ்ட். சிம்பிளா ஒரு நாள் கூட லேட்டாக வந்ததில்லை. எனக்கு ஒரு சிக்கல் வந்தது. நான் இது வரைக்கும் எங்கேயுமே ஓப்பன் பண்ணல உங்கள்கிட்ட சொல்றேன். நான் நீங்க யார்டா எங்களுக்கு கேட்டா கொடுக்குறீங்க, எவனோ வர்றான் பணம் எடுத்துட்டு வர்றேன் அவனுக்கு கொண்டு போய் கொடுக்குறீங்க, அவங்க பண்ணா போனா நாங்க என்ன பண்ணுவோம்னா நீங்க என்ன மிரட்டி பாக்குறீங்க. லாஸ்ட் மினிட்ல நான் எதுனா மிரட்டி பாக்குறீங்க இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கமிட் பண்ணி என் சட்டையை நீங்க ஏன் எடுத்து போடணும், உங்க சட்டையை நீங்க போட்டுக்கொண்டு என் சட்டையை போட்டு நீங்க சுரேஷ் சொன்னா நம்பிட போறாங்களா? எவனுமே தலைவன் தலைவன்ற ஒரு வார்த்தைக்கு எவ்வளவு ஒரு வேல்யூ இருக்கு அப்படின்றத அந்த அவர் மட்டும். ஏன்னா அந்த இதுல வந்து சரி அந்த இடத்த வந்து நகர்த்துறதுக்கு இன்னைக்கு நிறைய பேர் இருக்காங்க. தமிழ் தேசியத்துல நிறைய பேர் இருந்தா கூட சீமானன்ற ஒரு மேஜர் ஓட் பேங்க் இருக்கு. அவர் பின்னாடி ஒரு அணி அந்த மாற்றத்துக்கான ஒரு முகமா இருக்காரு அப்படின்றதுக்காக நம்ம லைன்ஸ் மீடியா ஆரம்பித்த இந்த குறைவான நாட்களில் நீங்கள் எங்களுக்கு அளித்திருக்கிற ஆதரவு ரொம்ப மகிழ்ச்சி அளிக்கிறது. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முக்கியமாக பெல் பட்டன் அமுக்குங்க. தொடர்ந்து தமிழர்களுக்கான கருத்தியல் யுத்தத்தை செய்வோம். இணைந்திருங்க. வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம கூட அரசியல் ரீதியாக உரையாடுறதுக்கு இணைந்திருப்பவர் திரைப்பட நடிகரும் இயக்குனரும் தயாரிப்பாளருமான, குறிப்பாக கூடுதலாக சொல்லணும்னா தமிழ் தேசிய ஆதரவாளராகவுமான சுரேஷ் காமாட்சி அவர்கள் நம்மளோட இணைந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. சிறப்பு. உங்களுடைய தமிழ் தேசிய முகம் வந்து ஆச்சரியமான ஏன்னா சினிமாவில் ஆச்சரியத்தை கிடந்து அது ஒரு சிக்கலுக்குரியது. ஆனால் நீங்கள் வந்து சளைக்காமல் நின்று சண்டை செய்கிறீங்க. அதுவும் தமிழ் சினிமா வந்து ஒரு குடும்பத்தோடைய பிடியில், திராவிட குடும்பத்தின் பிடியில் இருக்கிற சூழலில் தொடர்ச்சியாக நின்று தயங்காமல் நின்று சண்டை செய்கிறீங்க. அது ஒரு ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா இந்த சுரேஷ் காமாட்சி யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கலான்னு போகலாம். ஊர் எந்த ஊர் பக்கம்? பரமக்குடி. பரமக்குடியிலேருந்து இங்கே சென்னைக்கு வந்துட்டீங்க. என்ன அங்கே ஊரில் என்ன படிச்சீங்க? என்ன ஊரில் வந்து +2 முடித்தேன், 10th முடித்தேன். சரி. +2 அரசு பள்ளியா? அரசு பள்ளி. அப்புறம் இங்கே வந்து ப்ரைவேட் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் படித்தேன். வந்துட்டு இங்கே என்ன பண்ணுறேன், நம்ம எக்ஸ்போர்ட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போதே சினிமா ஆர்வத்தில். அது எங்கே இருக்குது? எங்கே இருந்துச்சு எக்ஸ்போர்ட் கம்பெனியா? ஃபஸ்ட்டு நான் வேலை பார்த்தேன், டி நகரில் வேலை பார்த்தேன். அதுக்கப்புறம் நிறைய கம்பெனி போயிட்டேன். கடைசியாக ஒர்க் பண்ணது இந்த விருங்கமாக சிந்தாமணி மேலே உள்ள லிங்கம் டெக்ஸ்டைல்ஸ்னு ஒரு கம்பெனி. அதுக்கு முன்னாடி சில்கி. அதில் என்ன வேலை உங்களுக்கு? குவாலிட்டி கண்ட்ரோலர் தான். ஓ சரி. அது எனக்கு அப்போ சம்பளம் வந்து 250 ரூபா. டி நகரில் ஆஃபீஸ் பாய் ஆச்சாங்க. அப்புறம் அடுத்தடுத்து அப்படி எக்ஸ்போர்ட் கம்பெனியில் போய் கியூசி வரைக்கும் போனேன். 5000 ரூபா சம்பளம் வரைக்கும் போனேன். 250 ரூபாயில் ஸ்டார்ட் ஆகி 5000 ரூபா வரைக்கும் சம்பளம் வாங்கினேன். எக்ஸ்போர்ட் கம்பெனிலே குவாலிட்டி கண்ட்ரோல் தெரிஞ்சு போனேன். அப்படி இருந்து அப்போ சினிமாக்குள்ளே போகலான்னு சொல்லி ஆர்வத்தில் ஒரு ப்ரைவேட் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணி அப்படியே பங்கஜ் ப்ரொடக்ஷனில் ஒரு கான்டாக்ட் கிடச்சி உள்ளே போனேன். உள்ளே போய் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஜாயின் பண்ணேன். அப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போதே வந்து முரளி சார்கிட்ட கதை சொன்னேன். முரளி சார்கிட்ட கதை சொல்லி, முரளி சார் அந்த டைமில் வந்து பூந்தோட்டம் நம்ம கலைஞர் நம்புகிறோம் ஷூட்டிங் போயிட்டுருக்கு, அங்கே போய் கதை சொல்கிறேன். கதை சொல்லி அவர் பிடிச்சிக்கிச்சு. அப்போ ஒரு சம்பளம் வந்து 40 லட்ச ரூபா. நான் ஒருத்தர் கோயம்புத்தூர்லேருந்து ஒரு ஃபினான்சியர் ரெடி பண்ணி கொண்டு போகும்போது அவர் என்னென்னா அந்த படத்துக்கு அப்புறம் ஒரு தேசிய கீதம்னு ஒரு படம் இருந்தது. 2-3 படம் கமிட்மெண்ட் இருந்துச்சு. அதெல்லாம் முடிச்சுட்டு நான் வரேன்னா எனக்கு 2 வருஷம் டைம் வேணும்னா அட்வான்ஸ் கொடுக்கணும் போது நம்ம கூட்டு போன ப்ரொடியூசர் வந்து அதுக்கு அக்செப்ட் பண்ணல. அந்த காலகட்டம் நமக்கு ரொம்ப ஒரு கடினமான காலகட்டம் ஆச்சு. அப்போ வந்து பாண்டி பஜார் அப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு கிளி ஜோசியர் உட்காந்து அவர்கிட்ட போய் ஜோசியம் பார்க்கலான்னு சொல்லிட்டு கஷ்டம் வரும்போது நமக்கு அப்போ தானே வந்து சாமி கடவுள் நம்பிக்கை வரும். ஜோசியக்காரன் போய் ஜோசியம் பார்க்குறேன் சொல்லிட்டு அவனுக்கு வந்து 7 லட்சம் ஆரம்பிட்டான். அப்போ இது வரைக்கும் ஆரம்பிக்கலையா? இப்போ தான் ஆரம்பம் அவனுக்கு. இனி வந்து நீ வந்து பிச்சை எடுக்கிற நிலைமை கூட போகலாம் அப்படின்றான். அந்த காலகட்டமே நான் தங்கியிருந்தது வந்து சரவண சக்தி குட்டிப்புள்ளி டைரக்டர், இந்த குட்டிப்புள்ளியில் நடிச்சிருப்பாப்ப சரவண சக்தியின் டைரக்டர். அவங்க வீட்டில் தங்கியிருக்கேன். ஆரம்பத்தில் அக்கா வீட்டில் இருந்தேன். அப்புறம் அக்காவோட கொஞ்சம் சின்னம்மா மனசாபத்தில் இங்கே வந்து ஒரு வீட்டில் தங்கி அவங்க வீட்டு மொட்டை மாடியில் தான் படுத்திருப்பேன். சரவண சக்தி வீட்டில் அந்த அம்மா நம்மளை பார்த்துட்டாங்க. சரவண சக்தி அம்மா நம்மளை புள்ள மாதிரி பார்த்துக்கிட்டாங்க. அங்கே தங்கி ஒர்க் பண்ணிக்கிறேன். அப்போ சோசியம் பார்க்குறேன். அவர் சொல்ல 7 லட்சம் நீங்கள் இருந்தானே ஒன்றும் பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டப்பட வேண்டாங்க. என்னடா இது பயந்துட்டேன். ரொம்ப பிச்சை எடுக்க ஸ்டேஜுக்கு போயிடுவேன்ட்டாங்க. ஏன்னா முரளியிட போய் காது சொல்றது அது நடக்காம போச்சு. 1 நாள்லேருந்து 17,000 ரூபா ஃப்ளைட் டிக்கெட் அப்போ மலேசியாவுக்கு 2000 நியூ இயருக்கு டிசம்பர் 31 அங்கே விடிஞ்சா நியூ இயர். அப்போ 10,000 ரூபா என் கையில் இருந்தது. 7,000 ரூபா வட்டிக்கு வாங்கிட்டு 17,000 ரூபா ஃப்ளைட் டிக்கெட் போட்டு மலேசியா போயிட்டேன். மலேசியா போயினா இமிகிரேஷனில் விட மாட்டேன்ட்டாங்க. ஷோ மணியில் விட மாட்டேன்ட்டேன். ஆனால் அங்கிட்டு போகிறேன். அப்போ எங்கள் அண்ணன் மலேசியாவில் ஒருத்தர் இருந்தார். அவர் என்ன பண்ணார், முனியாண்டின்னு சொல்லிட்டு மலேசியாவில் இருந்தார். அவர் இமிகிரேஷனுக்கு ஃபோன் அடித்து சொல்லிட்டார்,
இந்த மாதிரி வந்து தம்பி வந்திருக்காங்கன்னா இமிகிரேஷன் வந்து தேடிக்கிட்டு இருக்கான். ம். நான் திரும்ப அப்படியே போயினா பிடிச்சிட்டாங்க. பிடிச்சி விட்டு என்ன பண்ணுற ஒர்க் பண்ணுறேன்னா அந்த இது கார்டை காமிச்சேன், அசிஸ்டன்ட் டைரக்டர் கார்டை காமிச்சேன். கார்டை காமிச்சோன்னா அவங்க பயங்கர அந்த 2000 மலேசியாவில் பார்த்தா அசிஸ்டன்ட் டைரக்டர் பெரிய மரியாதை, சினிமாக்காரனாலே ஒரு பெரிய மரியாதை. சினிமா கலைஞர்கள் அந்த கார்டை ஒரு 22 கவுண்டர் இருக்குது இமிகிரேஷன், எல்லா கவுண்டருக்கும் அப்படியே மாற்றி விட்றாங்க. சினிமாவில் இருக்காரு, சினிமாவில் இருக்காரு, பயங்கர கிரேஸ் ஆயிடுச்சு. இப்போ வெளியில் கொண்டு போய் அங்கே எதுக்கு போனீங்க? வேலை தேடி போனீங்க? வேலை தேடி போகிறேன். 7 வருஷம் இங்கே போய் இங்கே கஷ்டப்படுறது ஒன்றும் வேலை இல்லை அப்படின்னு சொல்லி இப்போ அங்கிட்ட போய் பொழைச்சிடும் வந்துட்டேன். ஓ, இதான் ஒன்று பண்ணி நம்ம இடத்த காலி பண்ணி சனிக்கிட்ட வந்து தப்பிடுவோம். அவன் என்ன அதில் அட்வைஸ் என்ன கொடுத்தாருனானே, 7.5 சனியில் வந்து நீங்கள் கடல் கடந்து போனீங்கன்னா 7.5 சனியோட தாக்கம் இருக்காது. ஆனால் அதை நான் ரியலைஸ் பண்ணேனே, அது உண்மை போய்லாம் எனக்கு இன்னைக்கு வரைக்கும் தெரியாது. ஆனால் ரியலைஸ் பண்ணேன். அந்த 7.5 சனியில் வந்து நான் அப்போ கிளம்புறேன், இங்கே கடல் கடந்து போயாச்சு. போயிட்டு அப்போ அங்கே இமிகிரேஷனில் வந்து இப்போ விட்டானுங்க, வெளியே விட்டானுங்க. வந்து அப்போ அங்கே போய் அங்கே ஒரு வீடியோ கடை லட்சுமி வீடியோ சென்டர்னு ஒருத்தர், நம்ம காரைக்குடிக்காரன் பழனியப்ப செட்டியாருங்க, அங்கே பினாங்கில் போயிட்டு அந்த கடையில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ நீங்கள் போகிறது முறையான விசா அந்த மாதிரிலாம் இன்னும் வேலை விசா? முதல்ல வந்து விசாவில் போயிட்டேன், அப்புறம் பர்மிட் வாங்கிட்டேன். வாங்கிட்டு போயிட்டு அங்கே போயிட்டு அந்த கடையில் ஒர்க் பண்ணேன். ஒரு 6 மாதம் ஒர்க் பண்ணேன். அவர் நல்லா எனக்கு கரெக்டாக வச்சுருந்தாரு. ஒரு ஏசி ரூம், நான் சினிமாலேருந்து வந்திருக்கேன்னா ஒரு ஏசி ரூம் கொடுத்துருந்தாரு. 1200 வெள்ளி தம்பளம் கொடுத்தாரு. நல்லா வச்சுருந்தேன். 6 மாதம் வேலை பார்த்தேன். 6 மாதம் நமக்கு வந்து ஒரு இடத்துல வீடியோ கடையில் அந்த டைமில் இந்த சிப்பி சீரியல் ஓடி இருந்தேன். அப்போ அது வாங்குறதுக்கு க்ரௌடு பார்த்தீங்கன்னா அழுக்கட்டி வருவாங்க. அந்த நாங்கள் டேப் போட்டு அடிக்கிட்டும் ஓடிக்கிட்டு இருக்கோம். சம்டைம்ஸ் ஒரு சில பேர் இந்த சிடி கொடுக்கலன்னா, டிவிடி அந்த கேட்ட டைமில் கொடுக்கலைன்னா திட்டுவாங்க, சண்டை போடுவாங்க. சண்டை போட்டு இன்சர்ட் பண்ணி நிற்போம். நான் ஊரில் அப்படி தான் இன்சர்ட் பண்ணிப்பியா, இங்கே வந்து இன்சர்ட் பண்ணிட்டு ரொம்ப திமுறை பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்வாங்க. நீங்கள் பாரதிராஜா படம் பார்த்துருக்கீங்க, நினைக்கிறேன் சங்கர் படம்லாம் பாருங்க, மாறி போச்சு. பாரதிராஜா படம் பார்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அவ்வளோ இருக்கிறதுனால எனக்கு ஒர்க் பண்ணுறது பிடிக்கல. திரும்ப சினிமாவுக்குள்ளே ட்ரை பண்ண சொல்லி அங்கே ஆர்டிஎம் சொல்லிட்டு மலேசியாவோட சேனலில் அங்கேருந்து வெளியே வந்துட்டேன். வெளியே வந்து அப்படியே டீக்கெட்டில் உட்காந்து டீ சாப்பிடுவேன், பேசிக்கிட்டு இருப்பேன். அப்படியே ஒரு நல்ல நட்பு கிடச்சது, மினிஸ்டர் அப்படியே அங்கே உள்ள அவங்களோட தொடர்பு கிடச்சிது. அப்போ அதை வச்சு அங்கே உள்ள மலேசியாவில் ஆர்டிஎம் சொல்லி கவர்மெண்ட் சேனல் இருக்குது, அதில் டைரக்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கிரிப்ட் அனுப்புகிறோம். அவங்க வந்து ஒரு ஸ்கிரிப்ட் அப்ரூவ் பண்ணுறாங்க. அப்போ டான்சி சோமசுந்தரம் சொல்லி அவருடைய சன் எஸ்.எம். மோகன் சொல்லிட்டு அவர் ஃபில்ம் இன்ஸ்டியூட்டில் இங்கே படித்தவர், அவர் கேமராமேன். நான் டைரக்ஷன் சொல்லிட்டு ஒரு ஸ்கிரிப்ட் இது பண்ணி அங்கே உள்ள படம் டைரக்ட் பண்ணி அது வந்து ரிலீஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இன்னொரு படம் பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ணும்போது அதில் வந்து சிவனடியார்னு சொல்லிட்டு நம்மளோட நண்பர், அவர் ஒரு இன்வெஸ்டர், அவர் உள்ள வந்து இன்வெஸ்ட் பண்ணி அந்த ஷூட்டிங் போயிட்டு இருக்க டைமில் திடீர்னு ஒரு நாள் நாங்கள் 2 பேரும் காஃபி சாப்பிட்டுருக்கோம். அங்கே சொல்லிவிட்டு அவர் இங்கே ஒர்க் பண்ணுற இடம் வந்து ஒரு பெரிய மில்லியனர், ஷிப்பிங் சான்னு சொல்லுவாங்க. நம்ம தம்பி கோட்டை சொந்த ஒரு பெரிய மில்லியனர் அவர் அங்கே பினாங்கில், அவர்கிட்ட தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ டீ சாப்பிட்டு நாங்கள் என்ன சுரேஷ் இருங்க இந்த போயிட்டு வந்துடுன்னு சொல்லிட்டு ஒரு காரில் ஏறி போகிறாரு. போனவர் காணாமல் போயிட்டார். ஆள் எங்கே போனார் என்ன இப்போ வரைக்கும் தெரில, காணாமல் போயிட்டார். அப்போ அதில் போலீஸ் இன்வெஸ்டிகேஷனில் நம்மளையும் உள்ள எடுத்தாங்க. கடைசி அவங்க கூட தான் டீ சாப்பிட்டு இழுத்து விசாரிக்கும் போது அப்போ நாங்கள் ஆமாம் எல்லாம் பேசியிருந்தா காணாமல் போயிட்டாங்க, பரபரப்பாக இருந்தது அப்படின்னாங்க. அப்போ ஃபஸ்ட் டைம் அப்போ தான் ஷிப்பிங் சாரை மீட் பண்ணுறேன். அவர் வந்து அவங்க பாஸு, அவர் கூப்பிட்டு அவங்க கூட தானே பேசிக்கிறேன். அவரை பார்க்க எனக்கு முன்னாடி இவர் வந்து கேள்விப்பட்டிருக்கேன், ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறேன். உட்காந்து அவர்கிட்ட பேசிக்கும்போது அவர் என்ன பண்ணுறேன் எது பண்ணுறேன் எப்படி காணாமல் போனேன் என்னன்னு சொல்லி கேட்குறாரு. நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கீங்கன்னா நான் டயட் பண்ணிட்டுருக்கேன், இப்போ வேறு பொழப்பு எப்படி போகுதோ ஒன்றும் இல்லைன்னு. சரி நாளைக்கு வான்னு சொல்லிட்டாரு. மறுநாள் காலையில் போகிறேன். எனக்கு அவர்கிட்ட கான்டாக்ட் கிடச்சதே பெரிய ஒரு, ஏன்னா எல்லாருமே ஷிப்பிங் சார்னா ஒரு பெரிய ஆள். அவர் போய் திரும்ப அவர்கிட்ட போய் உட்காடுறேன். உட்காந்து அவர் என்ன சொல்கிறாரு, ஒரு டப்பா எடுத்தாருண்ணே, ஒரு டப்பாவில் ஒரு 50-60 சாவி இருக்கும். அப்படியே கொட்டினாரு. கொட்டிட்டு அப்படியே தடவை எடுத்துட்டு ஒரு சாவி எடுத்து கையில் கொடுத்து இது எதிர்த்த மாதிரி இருக்கு அந்த கடை, அது போய் பார்த்துட்டு வந்தாரு. கடை வந்து பெரிய கடை, காலியாக கிடந்தது, எல்லாம் ஹோட்டல் செட்டப்பில் அப்படி கிடக்கு. அதில் வந்து அதை எடுத்து ரன் பண்ணுறியா அப்படின்னாரு. எப்படி சார் ரன் பண்ணுறது, ஆளில் வேணும் எடுக்கன்றாங்க. பாரு உன்னால் உன்னால் முடியும்னு நினைக்கிறேன், நீ நல்ல கான்டாக்ட்ஸ் வச்சுருக்கீங்க, இந்த ஊருக்காரங்கிட்ட கூட அவ்வளோ கான்டாக்ட்ஸ் கிடையாது, நீ நல்ல எல்லாத்தையும் இமிகிரேஷன் எல்லாத்தையுமே நட்பு வச்சுருக்க, உன்னால் முடியும்னா பண்ணு அப்படின்னு சொல்லி சாவி கொடுத்தாரு. அப்போ நான் எல்லாத்தையும் விசாரிக்கும் போது இந்த இடத்துல வந்து டெவலப் ஆக ரொம்ப கஷ்டம், ஆள் வரமாட்டாங்க, பார்க்கிங் இல்லை அப்படி பண்ணாங்க. சரி ஒரு வாய்ப்பு வருது ஏன் விடணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் போய்ட்டு சார் ரன் பண்ணலானே பணம் இல்லை அப்படின்னேன். அந்த ஆஃபீஸ்க்கு வேணாரு. அப்புறம் அந்த ஆஃபீஸ் போனால் எவ்வளோ வேணும்னாரு, 30,000 வெள்ளி தேவைப்படும் ஆள் எடுக்க வேணாங்க. உடனே செக்கை போட்டு கொடுத்தாரு. கொடுத்து எல்லாம் வந்து மாயாஜால கதை மாதிரி சொல்றீங்க. அப்படியே எடுத்து செக்கை போட்டு கொடுத்தாரு. கொடுத்த உடனே நான் என்ன பண்ணேன், சரி ஓகேன்னு சொல்லிட்டு
செக்கை வாங்கிட்டு போட்டு ஆளை எடுத்து ரன் பண்ணிட்டு இது ரன் பண்ணிட்டு இருக்கும்போதே இந்த கடை அப்படி போயிட்டு இருக்கு. என்ன கடை? ரெஸ்டாரண்ட் டாப் ஒன் கஃபேன்னு சொல்லிட்டு ஃபேமஸான கடை. நல்லா போயிட்டு இருக்கு. எங்கள் அண்ணன் அங்கே இருந்தாப்புல எங்கள் அண்ணனை விட்டு நீ பார்த்துக்கன்னு சொல்லிட்டு நான் கடையில் உட்கார மாட்டேன். எனக்கு ஒரு இடத்துல உட்கார்றது பிடிக்காது. அதனால தான் அந்த லட்சுமி ரீசன்ல வெளியே வந்தேன். அப்போ நீ ரன் பண்ணி எல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு ஆள் இறக்கி விட்டு அது போயிட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் அங்கேயே நமக்கு எதிர்ப்பு வந்துருச்சு. ஏன்னா லோக்கல் பாலிடிக்ஸ், ஊர்ல இருந்து ஒருத்தன் வந்து இவ்வளோ பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு பாலிடிக்ஸ் வந்துருச்சு. அப்போ அதில் எதிர்ப்பு வந்து என்ன பண்ணுறேன், இன்னும் ட்ராவல்ஸ் ஓப்பன் பண்ணுறேன், எஸ்கே முன்னி டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ். அந்த டைம் ஐயா கலாம் வந்து அங்கே வர்றாரு. நான் அப்போ லோக்கல் மினிஸ்டர் சொல்லி எப்படியாவது நம்ம கடைக்கு கூப்பிட்டு வந்தோம். கலாமோட தீவிர ரசிகன். நம்ம கடையை வந்து அன்னைக்கு தான் ஓப்பனிங் வைக்கிறேன், எப்படியாவது வர வச்சிருந்தேன். அவர் புரோட்டோக்கால் இருக்கு, அப்படிலாம் வரமாட்டாங்க அப்படின்னாப்புல. இல்லை இல்லை எனக்கு எப்படியாவது அவர் பார்க்கணும்னு சொல்லி ரெடி பண்ணிப்பேன். கடைசியில் அவங்க அரேஞ்ச் பண்ணி அந்த பக்கம் அவங்க கூப்பிட்டு வந்துட்டாங்க. கலாம் அவர் வந்து மாரியம்மன் கோயில் போனார், மசூதிக்கு போனார். அது வந்து ஒரு பரபரப்பாக பேசப்பட்டுருச்சு. பேசப்பட்டு என் மேலே என்ன காண்டாக்ட் ஆனேன். லோக்கலில் உள்ள ஆட்கள், நம்ம ஊர் ஆட்கள் தான், லோக்கலில் அங்கே சிட்டிசன்ஷிப்பாக இருக்கவங்க வந்து. அப்போ எனக்கு வந்து எங்கள் அண்ணனுக்கு வந்து ஒரு சின்ன இஷ்யூவில் ஒரு ஹோட்டல் ஓனர் வந்து கேஸ் போடுறாரு. அந்த கேஸுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன், ராயர் சொல்லி இப்போ எம்பியாக இருக்கார், நேதாஜி ராயர் அவர் பேர். அவர் இப்போ எம்பியாக இருக்கார். அவர் வந்து அந்த கேஸ் எடுத்து ரன் பண்ணுறாரு. அப்போ அவருடைய கான்டாக்ட்ஸ் எடுக்கிறார். அந்த கேஸில் ஜெயிக்கிறான். ஜெயிச்சதுக்கப்புறம் நான் இன்னும் எதிர்ப்பை சம்பாதிக்கிறேன். லோக்கலில் ஒரு கேஸில் ஒரு அட்வொகேட்டை வச்சு ஜெயிச்சிட்டாங்க எதிர்ப்பு சம்பளம். அப்போ என்ன பண்ணிடுறானுங்கன்னா, இதுக்கு மீன் டைமில் வந்து ரித்தீஷன் இங்கே வந்து நாயகன் படம் ரிலீஸ் பண்ணுறாரு. அவருக்கு அந்த படத்தை நான் தான் ரிலீஸ் பண்ணி கொடுக்குறேன். அப்போ ரிலீஸ் பண்ணி கொடுக்கும்போது பினாங்கில் வந்து ஒரு பெரிய ஒரு கேலப்ஸா ஆளுகளுக்கு விரட்டி பயங்கர விடணும். அவருக்கு பயங்கர ஆச்சரியமாய் ஊரில் வந்து ஒருத்தர் வந்து இவ்வளோ வேலை பண்ணிட்டு இருக்காங்கன்ற மாதிரி நமக்கு அது ஒன்றும் பெருசாக தெரியல. அவர் வந்து அதை பெருசாக இது பண்ணார். ஏன்னா ஊர்லேருந்து வந்து ஒருத்தன் பண்ணுறாங்க மேலே ரொம்ப மரியாதை. ஆமாம், அப்போ உள்ளூர்காரன் செய்கிறதுல ஊர்லேருந்து ஒருத்தங்க வந்து இவ்வளோ ஆட்டம் போட்டுருக்கான்ற மாதிரி ஒரு பெரிய இது இருந்தார். அப்புறம் லோக்கலில் எனக்கு நிறைய எதிர்ப்பு வந்துச்சு. ரவுடிஸ் வச்சு காலி பண்ண முடிவு பண்ணாங்க, போலீஸ் வச்சு நிறைய போலீஸ் வச்சுலாம் இது பண்ணாங்க. போலீஸை வந்து நம்மகிட்ட சொல்லிட்டு போடுவாங்க, உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. எப்படி இதெல்லாம் எவ்வளோ நாளில் சாத்தியமானது? 2001 2007 வரைக்கும் இருக்குண்ணே. 2007 வரைக்கும் வந்து எனக்கு நல்லா கான்டாக்ட்ஸ் ஆயிடுச்சு. போலீஸ்லேருந்து இமிகிரேஷன் எல்லாருமே சொல்ல போட்டுக்கிட்டு எல்லாத்தையுமே இன்ஃப்ளூயன்ஸ் வச்சுருந்தேன். இவங்களை என்னை எங்கேயுமே என்னை டார்கெட் பண்ண முடியல. எதிரிகளால் வந்து என்னை ரவுடிஸ் வச்சு மாற்ற முடியல. ஏன்னா எனக்கு எல்லாருமே பழக்கம். அளவோன மலேசியாவில் எல்லா முக்கியமான ஆட்கள் கூட நம்ம பழக்கம். அது பண்ண முடியல, போலீஸ் வச்சு பண்ண முடியல. அப்போ என்ன எங்கேயுமே டார்கெட் பண்ண முடியாது. கடைசியில் என்ன பண்ணிட்டாங்க, நான் வந்து நம்ம பர்மிட்டில் ஒரு ரூல் இருக்குண்ணே. நம்ம பர்மிட் வந்து ஒர்க்கிங் பர்மிட்டு. நான் வந்து கவுண்டரில் நிற்கக்கூடாது. ஏன் கடை நான் கவுண்டரில் என்னன்னா அதுக்கு. அப்போ ஒரு நாள் காலையில் என்ன மாதிரி இதுக்கு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. இமிகிரேஷன் ஒரு பிளான் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணி காலையிலேருந்து அவனுக்கு அந்த கடையை ரவுண்ட் அடிச்சிருக்கானுங்க. வீடியோ எடுத்து வச்சிருக்காங்க. ரவுண்ட் அடிச்சுல அவன் மப்டியில் தெரிஞ்சிருக்கான், பிச்சைக்கார மாதிரி தர்றான். நம்ம அதுக்கு நான் 5 மணிக்கு மேலே ரூமில் படுத்து இறங்கிட்டு எங்கள் அண்ணன் வந்து படுக்க போகணும்னு சொல்லிட்டு மாற்றி வரங்க வந்து கீழே கவுண்டர் வந்து காசை என்றேன். டக்கு டக்குன்னு உள்ளாடதையும் போட்டோ எடுத்தானுங்க, அரெஸ்ட் பண்ணிட்டானுங்க. அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிட்டானுங்க. 11 நாள் ரிமாண்டு. அங்கே இமிகிரேஷன் போனால் அங்கே ஒரு பொண்ணு தெரிஞ்சு போனேன். அந்த பொண்ணு வந்து எப்படி சார் உங்களை பிடிச்சாங்க அப்படி இப்படின்னு. ஏன்னா அவ்வளோ பேரும் நான் பெயில் எடுத்து விட்டுருக்கேன். எனக்கு அதை பார்த்தோன்னா ஒரு ஹாப்பி ஆயிடுச்சு. ஓகே நம்ம கண்டிப்பாக விட்டுறோம் அப்படின்ட்டு ஒரு பண்ணேன். ஆனால் ஒன்றும் பண்ண முடியல. மேலே வந்து இன்ஃப்ளூயன்ஸ், ஏன்னா அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டாங்க. அது என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டானுங்க, ஹியூமன் டிராஃபிக் கம்ப்ளைண்ட் கொடுத்து நான் வந்து பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. நான் அப்போ கர்பால் சிங் சொல்லுவீங்க, மிகப்பெரிய டிஏபி வந்து பெரிய லீடர். அவர் கூட இருந்த ஃபோட்டோ, அங்கே இருந்த பொலிட்டிக்கலில் இருந்த ஃபோட்டோவெல்லாம் கொடுத்து கவர்மெண்ட்டில் கேடிஎனில் கொடுத்து லாக் பண்ணிட்டாங்க. உள்துறையில் கொடுத்து அரெஸ்ட் பண்ணி இங்கே ஊருக்கு அனுப்பிச்சிட்டாங்க. ஊருக்கு அனுப்பிச்சதுக்கப்புறம் பிளாக் லிஸ்ட்டு 11 நாள் ஜெயிலில் இருந்துட்டு திரும்ப வரேன். வந்து ஏர்போர்ட்டில் வந்து பெரிய கூட்டம். சனி வேலையை பார்த்தாரு அங்கே போய். 2007 கரெக்டாக நகர்த்துறாரு. 2007 வரைக்கும் வந்து போயிட்டு இருக்கேன். 7:30 மணி முடிஞ்சோன்னா அப்போ என்னன்னா ஏர்போர்ட்டில் சரியான கூட்டமாக இருக்குது. இமிகிரேஷன் கோவம் ஆகிட்டான். உனக்கு எதுக்கு இவ்வளோ கூட்டம் கொடுத்தீங்க அப்படின்னு. அவர் வந்து டத்தம் நம்ம அண்ணன் தங்கவேல் சொல்லிட்டு அவர் சொன்னார், உனக்கு என்ன பிரச்சனை, நாங்கள் அவரோட ஃப்ரெண்டு பார்க்க வந்திருக்கோம், நான் வந்து கொலை அப்படின்ட்டாரு அப்படின்னு சொல்லி அப்புறம் உள்ள வச்சு தான் உள்ள வச்சுட்டு இந்த மூவாரத்தை பற்றி விசாரிக்கிறான். இது என்ன கல் மூலமான விசாரிச்சு அப்போ சொன்னேன், உனக்கு கம்ப்ளைண்ட் பண்ணது வந்து நாங்கள் ஒன்றும் இது பண்ணல, உங்களுக்கு தானே தமிழர்கள் தான் பண்ணுறாங்க, அதானே பண்ணுவாங்க எல்லா இடத்துல, அதானே பிரச்சனை. சரி வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு வேகம் என்னாச்சுன்னா, என்னத்தான் நம்மளுக்கு பண்ணிட்டானுன்னு சொல்லிட்டு ரித்தீசன் வந்து பார்க்குறேன். ரித்தீசன் வந்து என்ன இப்படி வந்து பரவாயில்ல நம்ம இங்கே இருக்கலாம் அப்படி பிரச்சனை இல்லைன்னா அவர் வந்து அடைக்கலம் கொடுத்தாரு. எனக்கு நிர்கதியாக வரேன். இங்கேருந்து போகும்போது எப்படி போனோன்னா அதே மாதிரி என் பேங்க்ல அக்கௌண்ட்லாம் பிளாக் பண்ணிட்டாங்க. திரும்பி வரும்போது வெறும் 250 வெளியில் தான் திரும்ப ரிட்டர்ன் சென்னை வரேன். சென்னை வந்துட்டு ரித்தீசனை பார்க்குறேன். ரித்தீசனை விடுங்க நம்ம பார்த்துக்கலாம். ரித்தீசன் பீக்கில் இருக்காரு. அப்போ ரித்தீசனோட ஜாயின் பண்ணிட்டு திரும்ப எனக்கு ஒரு ஆசை, நம்மளை எவன் பிளாக் பண்ணி அனுப்பிச்சானா திரும்ப அங்கே போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப பாஸ்போர்ட் எடுத்து செட்டிங் பண்ணி போயிடுறேன் உள்ள. மறுபடியும் மலேசியாவுக்குள்ளே போயிடுறேன். உங்களை வந்து பிளாக் லிஸ்ட் போட்டாங்க. நான் வேறு பாஸ்போர்ட் மாற்றணும்னு அந்த நம்பர் மாறிடுதுல விட்டுட்டாங்க. விட்டு உள்ளே போய் அதெல்லாம் ரொட்டீன் நடக்கிறது தான். உள்ளே போயிட்டான்.
உள்ளே போய் அது எந்த கடையில் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் அதே கடையில் உட்காந்து காஃபி சாப்பிட்டு ம். பேசிக்கிட்டு திரும்ப அன்னைக்கே இதுக்கு மேலே இருந்தால் பிடிச்சி கொடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு அன்னைக்கே வந்து ரிட்டர்ன் ஆகிட்டேன். ரிட்டர்ன் ஆகலாம் என்ன பண்ணேன், நான் வந்து போனேன்னு தெரிஞ்ச உடனே கேடிஎன்ல வலுவாக கம்ப்ளைண்ட் பண்ணி உள்ளே வராத வரைக்கும் இப்போ வரைக்கும் ஸ்டில் பிளாக் இப்போ எனக்கு மலேசியாவில். ஒவ்வொரு டைம் இப்போ நான் வந்து பிரைம் மினிஸ்டர் லெட்டர் வாங்கி போனேன். இப்போ லாஸ்ட் டைம் கூட பிரைம் மினிஸ்டர் மீட் பண்ணேன் மலேசியாவில் போயிட்டு. மீட் பண்ணி நம்ம க்ளோஸர் நிறைய க்ளோஸர் இருக்காங்களா, அவங்க மூலமாக மீட் பண்ணேன். நேதாஜி ராயரவங்க மீட் பண்ணி அந்த இதுக்குள்ளேயே ஒவ்வொரு டைம் லெட்டர் 6 மாதம் 5 மாதம் லெட்டர் கொடுப்பாங்க, வாங்கிட்டு வருவேன். அப்போ இங்கே வந்து சென்னை வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு மாதிரி ரித்தீஷனை கூட இருக்கும். 2011-12 வந்து அவர் ரித்தீஷ் கிட்ட எப்படி போனீங்க? அது என்ன தொடர்பு? ரித்தீஷ்லேருந்து மலேசியாவில் அந்த படம் ரிலீஸ் பண்ணுறதுல அப்போ பழக்கம். அப்போ வரும்போது அவர் கூட தான் இருக்கேன். அந்த 2012 வருஷம் எனக்கு அப்படி போயிட்டு இருக்கு. அப்போ இங்கே கொஞ்சம் நல்ல கான்டாக்ட் நமக்கு கிடைக்குது. அதே மாதிரி இங்கேயும் நல்ல நட்பு ஓட்டங்கள் கிடைக்குது. 2012 வந்து சீமானை மீட் 2009 அப்புறம் அவரை மீட் பண்ணுறேன். இந்த இனப்படுகளுக்கு அப்புறம் அவரை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் எனக்கு மலேசியாவில் இருக்கிறதுனால இதை பற்றின எந்த அப்டேட்டும் எனக்கு தெரியாது. நான் அதை கண்டுக்கிறதும் கிடையாது. 2009 தலைவர் இறந்துட்டாருன்னு சொல்கிற போது நான் வந்து இங்கேருந்து சென்னையிலேருந்து பரமக்குடி காரில் போயிட்டுருக்கேன். விழுப்புரத்துக்கு போகும்போது இந்த மாதிரி தலைவர் இறந்துட்டாருன்னு ஒரு செய்தி வருது. அதுக்கப்புறம் தான் வந்து எனக்கு அதோட இம்பேக்ட் வந்து நம்மளுக்கு வந்து அதுக்கப்புறம் அதை பற்றி தேடி படிக்கணும். அப்போ சீமானை பார்க்கணும் அப்படின்னு சீமானை பார்க்கணும். சீமானோட நட்பு கிடைக்குது. அப்போ சீமான் இங்கே அவர் வீட்டில் பார்க்கும்போது அவர் சொன்னார், மணிவண்ணனை பார்க்க ஒரு அந்த இதுக்கப்புறம் இனப்படுகொலைக்கு முன்னாடி வரைக்கும் உங்களுக்கு தமிழர், தமிழ் தேசியம், அதை பற்றி ஈழத்தமிழர் எந்த போராட்டம் எனக்கு திராவிடம் தமிழ் தேசியமே புரியாதுண்ணே. திராவிடம்னா என்னன்னு தெரியாது. அதுக்கப்புறம் தான் திராவிடம்னாலே என்னன்னு தெரியும். திராவிடம்ன்ற ஒரு கட்சிக்கு பேர் வச்சிருக்காங்க அப்படின்றது. திராவிடம்னு ஒரு கட்சி அந்த மாதிரி திராவிடம் தமிழ் தேசியம்னாலே எனக்கு தெரியாது. நான் வந்து பெருசாக நம்ம படிக்கிறதுனா இப்போ பட்டுக்கோட்டை பிரபாகர் உங்கள் புக்கு அந்த மாதிரி புக் தான். நம்ம நாவல் படிக்கிறது, அரசியல் புரிதலான புக்கெலாம் நான் எதுவும் படிக்கல. அந்த 2009 அப்புறம் தான் நான் வந்து இது ஏன் நடந்ததுன்னு தேடும் போது தான் நமக்கு அதில் இருந்து அரசியல் புரியும் போது நமக்கு ஆகா இவ்வளோ விஷயம் நடந்திருக்கா அப்படின்றது போது சீமானை பார்க்கணும்னு சொல்லி நாகேந்திரன் மூலமாக சீமானை பார்க்குறேன். அப்புறம் சீமானோட நட்பு கிடைக்குது. அவர் வந்து பார்க்கும்போது மணிவண்ணனை பார்க்க ஒரு படம் பண்ணுவோம்னு சொல்லி சொல்கிறாரு. சரி பண்ணுவோம்னு சொல்லிட்டு நம்ம 4-5 பேர் அவர் சேர்த்து விட்றாரு. வெற்றிக்குமரன், கார்வண்ணன், கோயம்புத்தூரில் எல்லாம் ஒரு 4-5 பேர் சேர்ந்து பண்ணுங்கன்னு சொல்லி. அப்போ வேணாம் நானே பண்ணுறேன்னு சொல்லிட்டு இறங்கி பண்ணுறேன். அப்போ என்கிட்ட இருக்குது வெறும் 7 லட்ச ரூபா தான் இருக்குது. மணிவண்ணனை பார்க்க கமிட் பண்ணியாச்சு, ஷூட்டிங் போகலான்னு சொல்லி பேசியாச்சு எல்லாமே. அப்போ அந்த டைமில் எனக்கு சப்போர்ட். இது வந்து மலேசியாவில் சம்பாதிச்ச காசு. இங்கே வந்து நிறைய அப்படி இப்படி பஞ்சாயத்துகள் ஓடும் சின்ன சில அப்படி வந்தது. அப்போ வந்து அப்போ திரும்ப என்ன பண்ணேன், இவர் சமீரா முருகேசன் சொல்லிட்டு இப்போ இருக்காங்க, அவங்க ஜிஆர்டி குரூப். சமீரா முருகேசன் அவருடைய நட்பில் அவரோட கொஞ்சம் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது அவர் என்ன பண்ணுறாரு, நீங்கள் என்ன பண்ணணும்னா என்ன படம் பண்ண போகிறலான்னு. அவரும் பெஞ்சமின், நம்ம மார்ட்டின் இருந்தாலும் பெஞ்சமின், அவங்க 2 பேரும் சேர்ந்து சரி நீங்கள் பண்ணுங்க தம்பி நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம்னு சொல்லி அவங்களே ஆஃபீஸ் போட்டு கொடுத்தாங்க. கோடம்பாக்கத்தில் அந்த முரசொலி ஆஃபீஸ் பக்கத்தில் மேலே ஆஃபீஸ் போட்டு கொடுத்து அவங்களே இன்வெஸ்ட் பண்ணாங்க ஒரு 4.5 crore. அது நான் ஆக்சுவலாக ஸ்டார்ட் பண்ணும்போது 1.75 ஸ்டார்ட் பண்ணேன். போயிட்டு இருக்கு, காசு இல்லை. என்ன படம் அது? நாங்கள் அமைதிப்படை 2. சரி. போயிட்டு இருக்கு, என்கிட்ட காசு இல்லை, என்ன பண்ணுறதுல. அப்புறம் திடீர்னு முடிவு செஞ்சு பரவாயில்ல நாங்கள் அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு 4.5 கோடி ரூபா ஆச்சு காப்பி. நாங்கள் ஆரம்பிச்சது வெறும் 1.75. திரும்ப அண்ணன் கையில் வெறும் 7 லட்ச ரூபா வச்சுட்டு ஆரம்பிச்சு சரி முடிச்சாது. அண்ணன் போய் என்ன இப்படி படிச்சுட்டு நான் என்ன தம்பி பண்ண முடியும்ட்டாரு சும்மா. எடுத்தாச்சு, முடிச்சாங்கண்ணா. அப்புறம் என்ன பண்ணேன், டக்குன்னு என்ன பண்ணிட்டேன், 4.5 கோடி ரூபா இவங்க கொடுத்து சப்போர்ட் பண்ணாங்க. படம் ரிலீஸ் ஆகும்போது அவங்களுக்கு அந்த 30 லட்ச ரூபா சேர்த்து 4.80 கொடுத்து அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டு அடுத்து வந்து கங்காருன்னு ஒரு படம் ஸ்டார்ட் பண்ணேன். அந்த படம் என்னாச்சுன்னா எனக்கு இந்த படத்தில் ஒரு லாபம் கிடைச்சோம். அது நீங்கள் இயக்கிய படம் இல்லைன்னு சாமி மிருகம்புற சாமி. இப்போ அந்த படத்தில் எப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா இந்த படத்தில் எனக்கு 2 கோடி ரூபா லாபம் வந்தது. இந்த அமைதிப்படைக்கு. அப்போ இதெல்லாம் கடன்லாம் கொடுத்தப்போ 1.75 அது காப்பி வந்துச்சு. அதை எடுத்து பண்ணோம்னு சொல்லி அதை பண்ணும்போது அது 3 கோடியுமே டோட்டல் லாஸ். போட்ட காசு எல்லாமே டோட்டல் லாஸ். என்ன பண்ணுறது எனக்கு ஒன்றும் புரியல. கடன் வாங்கின கடனை கொடுக்கணும். திரும்ப அப்படியே இருக்கும்போது அந்த 3 கோடி ரூபா நம்ம கட்டி ஆகணும். யாருக்கும் இல்லை. தூங்கி எழுந்திரிச்சு மறுநாள் காலைல வெள்ளிக்கிழமை ரிலீஸ் பண்ணிட்டேன். டோட்டலாக முடிஞ்சு போச்சு கதை. சனிக்கிழமை ஒரு விட்டேன், ஞாயிற்றுக்கிழமை தூங்கி எழுந்திரிச்சு காலைல திங்கக்கிழமை காலைல எல்லாருக்கும் போன போட்டேன். 1 வருஷத்துக்கு வந்து என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, நான் கொடுத்துறேன். ஃபோன் இருக்கும், ஆஃபீஸ் இருக்கும். எப்போ நான் என்கிட்ட ஒரு பழக்கம் என்னன்னா ஃபோனை வந்து எடுக்காமல் இருக்க மாட்டேன். எந்த சூழ்நிலையும் ஃபோன் அட்டன் பண்ணிக்குவேன். அப்போ ஃபோன் எடுப்பேன். 1 வருஷம் டைம் கொடுக்கணும். எல்லாருமே அதை அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அப்போ அந்த டைமில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் நம்ம ஒரு பட்ஜெட்டில் படம் எடுப்போம்னு சொல்லிட்டு அந்த மிக அவசரம் வந்து எடுத்தேன். அது நல்ல படம், பிரமாதமான படம். 40 லட்ச ரூபாய்க்கு எடுத்தேன். 40 லட்ச ரூபாய் எடுத்து 2 கோடி ரூபாய்க்கு பிஸ்னஸ் பண்ணேன். அதில் அந்த கருணாபுரம் கொஞ்சம் ரெக்கவர் பண்ணி அடைச்சிட்டு இருக்கும்போது சிம்புவோட நட்பு கிடைக்குது. என் வாழ்க்கையில் அந்த அந்த படம் பற்றி பேசணும். அது மிக மிக அவசரங்கிறது சாதாரணமாக கடந்து போகக்கூடிய ஒரு இது கிடையாது. அது
அது ஒரு பெரிய பிரச்சனை. அது பிரச்சனை வந்து எல்லாருமே எனக்கு நம்ம எப்பவுமே நான் வந்து அதை நம்ம நீங்க வந்து எடுத்தீங்க நியாயப்படி. அது வந்து பெரிய அளவுல வந்து கொண்டாடப்பட்டிருக்கணும் அது. அது எனக்கு வருத்தனே. அதுல ஒரு என்னன்னா, எனக்கு அந்த அந்த படத்துல நடிச்சவங்களுக்கான அந்த பொண்ணும் பாவம் சம்பளமே வாங்காம நடிச்சுச்சுங்க. ம். அந்த பொண்ணுக்கான அங்கீகாரம் கிடைக்கல, நமக்கான அங்கீகாரம் கிடைக்கல. அப்ப அந்த டைம்ல என்னன்னா, நேஷனல் அவார்டு அந்த படத்துக்கு இருக்குன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணாங்கண்ணே. ம். அனௌன்ஸ் பண்ணாங்க மீன்ஸ் அதுக்கு போன ஜூரி வந்து கார்த்திக்னு ஒரு கேமராமேன். அவர் ஃபோன் அடிச்சு எனக்கு வாழ்த்துக்கள் சொன்னாரு. இதுலேருந்து கேரளாலேருந்து ஒரு ஜூரி ஃபோன் அடிச்சு வாழ்த்துக்கள் சொன்னாரு. உங்க படத்துக்கு நேஷனல் அவார்டுன்னு. நெட்ஃப்ளிக்ஸுக்கு வெற்றிமாறனே ஒரு மெயிலே போட்டு விட்டார். நெட்ஃப்ளிக்ஸில் தான் வெற்றிமாறன் தான் ரிலீஸ் பண்ணுறா இருந்தது. ம். இந்த படம் வந்து நேஷனல் அவார்டு வெற்றிமாறன் மெயில் போட்டு அவங்களும் வந்து கங்க்ராச்சுலேஷன்லாம் பண்ணிட்டாங்க. கடைசியில் பார்த்தா ஆட்சி மாறுது, கவர்மெண்ட் சேஞ்ச் ஆகுது. ம். கவர்மெண்ட் சேஞ்ச் ஆனோன்னா டக்குன்னு அந்த கமிட்டியை மாற்றுறாங்க. ம். கமிட்டி மாற்றி ஓவர் நைட்டில் வந்து பாரம் படத்துக்கு கொடுத்தாங்க. ம். சரி ஓகே அவ்வளோதான். எனக்கு அதில் அதுக்கப்புறம் நான் அந்த படத்தை எங்கேயுமே அனுப்பலை. ம். நான் இல்ல நான் கூட அது அந்த சமயத்துல பாராட்டி ரொம்ப எழுதியிருந்தேன். ஆமாம் பார்த்தேன். ஏன்னா அப்போ வந்து இந்த கழிப்பறை வசதி வந்து ஆனால் அதில் வந்து எவ்வளவு நான் பார்த்துட்டு ஃபஸ்ட்டு வந்து நான் எடப்பாடியார்ட்ட கொண்டு போய் காமிச்சேங்க இந்த படத்தை. அவர் பார்க்கல, விஜயபாஸ்கர்னு கடம்பூராஜன் பார்த்தேன். பார்த்துட்டு அன்றைக்கி நைட்டு 10 மணிக்கு எடப்பாடியார் மீட் பண்ணுறேன். அப்போ அவர் மீட் பண்ணும்போது அவர் சொன்னார், இல்லை இந்த ஃபெசிலிட்டி வந்து நம்ம அம்மா வந்து ஆல்ரெடி மொபைல் டேப்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க, நம்ம கொடுப்போம், இதை வந்து நம்ம அனௌன்ஸ் பண்ணோம்னாரு. அவருக்கு அந்த டைமில் இருந்த சிக்கலில் அது கொடுக்காம விட்டார். அதுக்கப்புறம் இவர் இப்போ உள்ள முதலமைச்சர் ஸ்டாலின் வந்ததுக்கப்புறம் அவங்க வந்தவொடனே வேலையை அதை தான் கொடுத்தாங்க. அதை கொடுத்து பண்ணாங்க. அது மாதிரி பாண்டிச்சேரி முதலமைச்சர் என்ன பண்ணாருன்னா, அவரும் என்ன பண்ணாரு, அவரும் வந்து இது உடனே பண்ண வேண்டிய விஷயம். அதுக்கு நமக்கு என்ன ஒரு திருப்தி இருந்ததுனால நம்ம ஒரு சொல்லப்படாத விஷயத்த சொன்னால் அந்த இதுக்கு வந்து ஒரு அங்கீகாரம் கிடைச்சதுன்றதுல ஒரு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி தானே இன்னைக்கு வரைக்கும் நான் டைரக்ட் பண்ணாததுக்கு காரணம். பண்ணுனா ஒரு உருப்படியான படம் கமர்ஷியலாக சம்பாதிக்கிறதுன்றது நம்ம எல்லா படத்தையும் சம்பாதிச்சிடலாம். நீங்கள் வந்து சொன்னால் அது ஒரு மிக முக்கியமான சமூக பிரச்சனையாக இருக்கணும். இல்லைன்னா நம்ம வந்து கமர்ஷியல் படம் யாராவது டைரக்ட் பண்ண சொல்லி ப்ரொடியூஸ் பண்ண அது வந்து வியாபாரத்துக்காக பண்ணுறது, இது சமூகத்துக்காக பண்ணுறது. அது அப்படி இப்போ ஒரு படம் கூட நான் இப்போ பண்ணுறதுக்காக ஒன்று பிளான் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அந்த வேலையில தான் இருக்கேன் நான். அதனால தான் நான் இவ்வளோ நாள் நான் அதை பண்ணவே இல்லை. அப்போ அந்த டைமில் அந்த படம் பற்றி பேசிகிட்டு இருக்கும் எல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது தனுஷ் சார்லாம் எனக்கு மெசேஜ் போட்டிருந்தார், வாழ்த்துக்களுக்கு கிஃப்ட் அனுப்புகிறேன், உங்கள் அட்ரஸ் அனுப்புங்க, நல்லா பரவாயில்ல சார், உங்கள் வாழ்த்துக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு. அந்த படம் பார்த்துட்டு நிறைய பேர் பாராட்டி இருந்தாங்க. அப்போ தனுஷ் சார் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, அவர் நம்பர்லேருந்து எனக்கு வந்து மெசேஜ் வந்தது. திரும்ப வந்து அப்புறம் நான் அவருக்கு சொல்லியிருந்தேன். அப்போ தான் இந்த சிம்பு வந்து ஒரு நாள் மிட் நைட்டில் கூப்பிட்றாப்புல, ஒரு 12 மணி 1 மணி இருக்கும், நைட்டில் கால் பண்ணி ஆனால் வர முடியுமா வீட்டுக்கு அப்படின்றாப்புல. என் டிரைவர் இருக்கிறதுனால எனக்கு நான் செல்ஃப் ட்ரைவிங் பண்ணுறது இல்லை. இப்போ டிரைவரை கூட்டிகிட்டு வீட்டுக்கு போயிட்டேன். வீட்டுக்கு போனால் 12 மணி 1 மணிக்கு போனேன். எனக்கு முன்னாடி கருவல் பண்ண உட்காந்துருந்தார், உள்ள பேசிக்கிட்டு இருந்தார். அவர் வெளியே வர்றதுக்கே ஒரு மணி நேரம் ஆகிடுச்சு. 2-2:30 மணிக்கு மீட் பண்ணோம். மீட் பண்ணும்போது சிம்பு சொன்னாப்புல, அந்த மாதிரி வந்து ஆனால் ஒரு படம் பண்ணலான்னு இருக்கேன், நீங்கள் பண்ணுங்கள், நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுங்கள். எனக்கு வந்து உங்களை பற்றி ஒரு தயாரிப்பாளர் வந்து தப்பாக சொன்னது எனக்கு மனசு கஷ்டமாக இருந்துச்சு. எனக்கு சிம்பு மேலே இன்னைக்கு வரைக்கும் மரியாதை தான். என்ன ஒரு தயாரிப்பாளர் வந்து அவர் என்ன தயாரிப்பாளர் என்ன படம் தயாரிச்சார் அவர் இதுன்னு சொல்லி சொல்லும்போது அந்த வார்த்தை என்னை ஹர்ட் பண்ணுச்சு. உங்களுக்கு வந்து நான் பண்ணேன்னு நினைக்கிறேன், நீங்கள் பண்ணு. இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க சிம்பு வச்சு நீங்கள் படம் பண்ணுறது வந்து ரொம்ப தைரியமானது. அப்படிலாம் கிடையாது. அந்த டைமில் வந்து என்னை நம்பி ஒரு படம் கொடுக்குறதுன்றது வந்து ஃபினான்ஷியல் சப்போர்ட் கிடையாது, ஒன்றும் கிடையாது. படம் கொடுக்குறதுன்னு ஒரு ஹீரோ வந்து கண்மூடித்தனமாக என்னை யாரோ ஒரு தயாரிப்பாளர் தப்பாக பேசிட்டாருன்றதுக்காக கூப்பிட்டு படம் கொடுக்குறது இல்லை. இன்னைக்கு வரைக்கும் எனக்கு சிம்புக்கு 1000 முரண் இருந்தாலுமே நான் வந்து சிம்பு ஒரு இடத்தோடு விட்டு கொடுத்து பேச மாட்டேன். என்னன்னா அன்னைக்கு நமக்கு அந்த ரிமைண்ட் பண்ணால் எனக்கே ஒரு மாதிரி மனசு கஷ்டமாயிடுச்சு. இல்லை அதுவும் யாரோ ஒருத்தங்க இவரை பற்றி நம்மளை பற்றி தப்பாக பேசுனாங்கன்றக்கா கூப்பிட்டு நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லும்போது நான் பண்ணுறேன். அதை உடைக்க விரும்புகிறார். நீ ஏன் முடியாது, நான் உனக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது அப்போ நான் வந்து சரி ஓகே பண்ணுறேன்னு சொல்லி வச்சுக்கிட்டு வெளியே வர்றேன். வெளில வந்து அந்த படத்துக்கான வேலைகள் ஆரம்பிக்கிறேன். எங்கே கேட்டாலும் பணம் கொடுக்க மாட்டேன், யாருமே பணம் கொடுக்க மாட்டேன். ஏன்னா நான் புதுசாக வர்றான், ட்ரை பண்ணுறோம், கொடுக்க மாட்டேன். ஒன்று சிம்பு வந்து ஷூட்டிங் வர மாட்டாங்க, இல்லைங்க வரும் அப்போங்க நான் பார்த்துக்கிறேங்கன்னா நம்ப மாட்டேன். சிம்புக்கு ஒரு பேர் வேறு இருக்குது. ஆமாண்ணா, இது ரொம்ப வெங்கட் பிரபு சிம்புனா அதெல்லாம் நடக்காது அப்படின்னா இல்லைண்ணா, எனக்கு 2 பேர் மேலே நம்பிக்கை. வெங்கட் பிரபுவும் நான் சொன்ன உடனே அப்போ அந்த டைமில் வெங்கட் பிரபு கம்பெனிக்கு நான் டைரக்ட் பண்ணுறதா கமிட் ஆயிருக்கேன். ஒரு படம் டைரக்ட் பண்ணுறதுக்காக கதை சொல்லி ஓகே பண்ணி வெங்கட் பிரபு பிளாக் டிக்கெட்டில் ஜெய்யை வச்சு பண்ணுறதுக்காக ஒரு படம் கமிட் ஆகி பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. இந்த மெயின் டைமில் தான் வந்து நம்ம வந்து இங்கே சிம்புகிட்ட பேசிக்கிட்டு இருக்கோம். அப்போ நான் சிம்புகிட்ட சொல்கிறேன், வெங்கட் பிரபுகிட்ட கதை கேட்போம்ன்றேன். அவங்க கூப்பிட்டாங்கன்னா கேட்போம்ன்றப்ப கேட்குறேன், மாநாடுன்னு சொல்லி டைட்டில் சொன்னாப்புல, சொல்லிட்டு ஒரு லைன் மட்டும் சொன்னாப்புல, மை நேம் இஸ் கான், ஐ எம் நாட் டெரரிஸ்ட், இதுதான் கான்செப்ட் அப்படின்னாப்புல. 2 வரைக்கும் பிடிச்சிக்கிச்சு பண்ணுவோம்னு சொல்லி பேசி எடுத்தோம். அதில் நிறைய ஸ்ட்ரகிள் ஆச்சு. அப்போ சிம்புவோட நான் என்ன சிம்பு என் கூட இருந்தாப்புல, அப்படி தான் அந்த படம் ஸ்டார்ட் ஆகி அந்த படம் கூட வந்து ரொம்ப ஒரு நல்ல
ஒரு பொலிட்டிக்கல் அரசியல் படம். அந்த அந்த ஒரு வழி தானே எனக்கு பிரச்சனை. வெங்கட் பிரபு வந்து எப்படி பண்ணுவாரோ அதெல்லாம் நான் யோசிக்கிறேன். மை நேம் இஸ் கான், ஐ எம் நாட் டெரரிஸ்ட் அப்படின்னு சொன்ன அந்த ஒரு வழி இருக்குல்ல, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என் பேருனாலேயே நான் குற்றவாளி நீ முடிவு பண்ணிடுறத அப்படின்றத, அது எனக்கு அதுக்குள்ள ஏதோ ஒன்று இருக்கு அப்படின்னும் போது வெங்கட் பிரபு திரும்ப கதை டைம் லூப்ல வந்து கதை எனக்கு சொல்லும் போது எனக்கு புரியல. ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும்போது எனக்கு புரியல. அப்ப நான் என்ன சொன்னேன்னா, எனக்கு புரியல, எனக்கு நீங்க பவுண்டடா கொடுங்க. அப்ப நான் டைம் ஆகும்னாலும் பரவாயில்ல, டைம் இருந்தாலும் பரவாயில்ல, டைம் எடுத்துப்போ எனக்கு பவுண்டடா கொடுத்துங்க, நான் படிச்சுக்கிறேன். படிச்சு வந்து உங்களால இதுல ஏன்னா எப்படி எடுப்பார் அப்படின்றது எனக்கு வந்து அது ஒரு குழப்பத்தில் இருந்தது. அப்போ பவுண்டடா கேட்டேன், பவுண்டர் கொடுத்தாப்புல. பவுண்டர் படிச்சு பார்த்தோன்னா பயங்கர கான்ஃபிடன்ட், இது இறங்கி அடிப்போம் சொல்லிட்டு. இடையில வந்து லாக்டவுன் வரும்போது என்ன சொன்னாலும் வெங்கட் பிரபு என்ன சொன்னாப்புனா, ஆனால் இது பட்ஜெட் ஜாஸ்தி, உங்களால முடியுமான்னு தெரியல. ஏன்னா 10 நாள் ஷூட்டிங் போயிட்டோம். திரும்ப வந்துட்டு என்ன முடிவு எடுக்கிறோம்னா, இல்லை இது லாக்டவுன் பீரியடு, கிரௌடு தேவைப்படும், நீங்கள் பண்ண முடியாதுன்னா அதனால வேற ஒரு படம் பண்ணுவோம், அதே சிம்பு சேதுராஜ் பண்ணும்போது நான் கூட என்ன வேற ஒரு படம் பண்ணாலும் இந்த படம் பண்ணலாம் அப்படின்னா பண்ணுவோம். இந்த படம் எனக்கு மஸ்ட்டு, இது வேணும் அப்படின்றதுல நான் தெளிவாக இருக்கேன். வெங்கட் பிரபுல கஷ்டம் அப்படி நம்ம இல்லை பண்ணுவோம். நான் இல்லை நான் ஃபண்ட் மொபைல் அதெல்லாம் உங்களுக்கு நான் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து முடிவு வரைக்கும் ஒரு நாள் கூட எங்கேயுமே வந்து ஃபண்டு டிலேன்னு சொல்லி நிப்பாட்ட கிடையாது. என்னால் ஷூட்டிங் ஒரு நாள் கூட. அதே மாதிரி வெங்கட் பிரபு சிம்பு யாருமே வந்து அந்த படம் என்னன்னு தெரியல, ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து எங்கேயுமே வந்து சிம்பிளாக ஒரு நாள் கூட லேட்டாக இருந்ததில்லை. கூட்டம் அவ்வளோ கூட்டம் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணேன். இங்க வந்து நம்ம இதுல வந்து பேர் செட்டு போட்டாச்சு, கூட்டம் ஒரு 1500 பேரை கூட்டியாச்சு. அப்போ அந்த ஷூட் போகும்போதே லாக்டவுன் வந்துட்டா? லாக்டவுனு கூட்டத்துல வந்து அந்த கூட்டத்தை வச்சு எடுக்க முடியாதுன்ட்டாங்க. நான் என்ன பண்ணேன், அந்த அண்ணன் வீரபாகவன் இருக்கார்ல, அவரை கூப்பிட்டு அந்த கவசர குடிநீர் கொடுப்பார்ல, அதை கொண்டு வந்து வச்சுட்டு எதை சுற்றி வச்சு ஆளை வச்சுட்டு கொடுங்கன்னு சொல்லி கொடுக்க வச்சுட்டு ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ல தான் வந்தாங்க. சார் எல்லாரும் கவசர குடிநீர் கொடுத்துருக்கோம், பார்த்துக்கிட்டு இருக்கோம்னு சொல்லி பேசி அப்படி சமாளித்து அதை ரன் பண்ணுறதுக்குள்ள வந்து பெரிய பாடு. அந்த போராட்டம் கடைசி ரிலீஸ் டைமில் ஒரு மோதல் வந்தது. அந்த ஓவர் நைட்ல அதை சமாளிக்கிறதுக்குள்ள அது ஒரு பெரிய அரசியல். அந்த அரசியல்ல இருந்து வெளியே வந்து கொரோனா கிட்ட இருந்து போராடி கொண்டு வந்தா இந்த கொரோனா இங்க ஒரு அரசியல். இதுல இருந்து வெளியே வரைக்கும் நான் மறுநாள் காலையில் ரிலீஸ்ன்றது திட்டவட்டமா முடிவு பண்ணிட்டேன். அந்த ரிலீஸ் இல்லைன்னு நான் ட்விட்டு போட்டது வந்து அது ஒரு பாலிடிக்ஸ். நான் என்ன பண்றேன்னா, இவங்க ரிலீஸ் சொன்னா நம்மளை பஞ்சாயத்து பண்ணிடுவானுங்க. டிஸ்ட்ரிபியூட்டர் அசோசியேஷன் திறந்து வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கான், சிம்பு கொடுக்க வேண்டிய காசை நீங்க கொடுங்கன்னு சொல்லிட்டு. இவங்களை எல்லாத்தையும் வீட்டுக்கு போக அது ஒரு மாதிரி அப்படி இப்படின்னு போயிட்டு வந்த மாதிரி வீட்டுக்கு போக வச்சிடணும்னு சொல்லிட்டு ட்விட்டர் போட்டு விட்டேன். அவங்களும் கதை உடச்சிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. டிஸ்ட்ரிபியூட்டர் அசோசியேஷன் மறுநாள் காலைல 6 மணிக்கு எல்லாம் தூங்கி எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி ரிலீஸிங் அனௌன்ஸ் பண்ணி கேடிஎன் ரிலீஸ் பண்ணி செட்டில் பண்ணி ரிலீஸ் பண்ணி விட்டேன். ஃபினான்சியர்ட்ட போய் பேசி ரிலீஸ் பண்ணி விட்டேன். அப்புறம் ஏன்னா கோயம்பேடில் வந்து ரசிகர்கள் அவ்வளோ இதில் இருக்காங்க, நம்ம அதை ஒரு நிமிஷம் கூட தூங்கலை அன்னைக்கு நைட்டு போகிறோம். அது அப்போ நான் ரிலீஸ் ஆகும்போது எனக்கு 5 கோடி ரூபா டெபிசிட்டில் ரிலீஸ் பண்ணுறேன். 5 கோடி ரூபா டெபிசிட்டில் ரிலீஸ் பண்ணுறேன். அந்த 5 கோடி ரூபாய்க்கு நான் பொறுப்பெடுத்து விட்னஸ் போட்டு இப்போ நானும் டிஆர்னு எல்லாம் போய் பேசி விட்னஸ் போட்டு சைன் பண்ணி கொண்டு வரேன். ஒரு 1 ஹவரில் எனக்கு ஹிட்டுன்னு தெரிஞ்சு. அப்புறம் தெரிஞ்சதுக்கப்புறம் 1 ஹவர்லேயே படம் அன்னைக்கு ஈவினிங் எல்லாத்தையும் பிஸ்னஸ் பண்ணி எல்லா கடையும் க்ளோஸ் பண்ணிட்டேன். எல்லாருக்கும் கொடுக்க வேண்டியது எல்லாத்தையும் செட்டில் பண்ணி விட்டு வெளியே வந்துட்டேன். அப்படி வெளியே வந்து தான் இன்னைக்கு இந்த இண்டஸ்ட்ரி. ஆனால் எனக்கு என் வாழ்க்கையில் வந்துன்னு மறக்க முடியாத ஒரு 3 பேர்னா வந்து தமிழ்நாட்டை பொறுத்தவரை வந்து அந்த டைமில் வந்து முருகேசன் சொல்லிட்டு, சமீரா முருகேசன் சொல்லிட்டு அவர். அதுக்கப்புறம் ரித்தீசன் ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்தார் ஃபினான்சியலாக இல்லை. அவர் வந்து எனக்கு வந்து ஒரு விசிட்டிங் கார்டு மாதிரி இருந்தார். எங்கேயா போய் பார்க்க போனால் ரித்தீசன் கூட இருக்கேன் அப்படின்னு. எனக்கு சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் விசிட்டிங் கார்டை வந்து ரித்தீசன் தான் இருந்தாப்புல. அதுக்கப்புறம் சிம்பு கொடுத்த அந்த பிரேக்கிங் நம்மளை நம்பி ஒரு படத்தை கொடுத்ததுன்றதுல ஸ்ட்ராங்கான. இப்போவும் எனக்கு சிம்புக்கு வந்து 1000 பேசி பண்ணிப்போம். ஒரு இடத்துல கூட நான் வந்து தம்பின்ற வார்த்தையை மாதிரி பேச மாட்டேன், சிம்பு என்னை அண்ணன்றதை தாண்டி பேச மாட்டேன். எங்களுக்குள்ள என்னன்னு தெரியல, ஒரு அவ்வளோ எங்கேயுமே விட்டு கொடுத்து பேச. நான் தனியாக சிம்பு என்ன இப்படி பண்ணுறாங்கலாம் பேசுனதை தவிர பொது இடங்களில் யார்கிட்டையுமே சிம்பு விட்டு கொடுத்து எங்கேயும் பேச மாட்டேன். அது வந்து அவருக்கு நமக்குமான, அது சிம்புக்கும் நமக்குமான அந்த உறவு இப்போ வரைக்கும் அப்படி தான் போயிருக்கு. இப்போ வரைக்கும் வந்து எங்களுக்குள்ள ஒரு நல்ல நட்பு இருக்குது. எல்லாரும் இப்போவும் சொல்லும்போது சொல்லுவாங்க, நீங்கள் வந்து சிம்பு வச்சு எடுத்தீங்க, பாலா வச்சு எடுத்தீங்க. பாலாண்ணன் வச்சு எடுக்கும்போது கூட பாலாண்ணனை வந்து பாலாண்ணனை பற்றி சொல்லும் போது என்கிட்ட நிறைய பேர் சிம்பு வச்சு எடுக்கும் போது எல்லாரும் எனக்கு எப்படி அட்வைஸ் பண்ணாங்களோ அதே மாதிரியே பாலாண்ணனுக்கு எனக்கு ஏகப்பட்ட கால் வந்தது. என்னோட பெல்விசர்னு சொல்லிட்டு நிறைய பேர் எனக்கு அடித்தோம். பாலாண்ணன்ட்ட நான் அப்படி ஒரு என்கிட்ட அந்த படம் பண்ணுற வரைக்கும் அவரை நான் தப்பாக எந்த இடத்துலையும் நான் பார்க்கல. சொன்ன டைம் எடுத்து கொடுத்தாரு. படம் வந்து ஓடாததுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது, அரசியல் ரீதியான காரணங்கள் இருக்குது. பழி வாங்கிட்டாங்க சொல்லப்போனால். அதுதான் அன்னைக்கு நடந்த ஒரு அரசியல். அதெல்லாம் ஒரு காலம் வரும் பேசுவேன். ஆமாம், கண்டிப்பாக அதெல்லாம் என்ன நடந்ததுன்றதை நான் சொல்லுவேன். அது ஒரு அரசியல். அன்னைக்கு நடந்தது வந்து எனக்கு வந்து இழைக்கப்பட்ட ஒரு துரோகம் கூட சொல்லலாம்.
பண்ணி காலி பண்ணானுங்க. நான் அதை பற்றி கவலைப்படாத வெளியே வருவோம்னு நினைப்பேன். ஆனால் பாலா மேலே நீங்க இந்த திராவிடத்தை ஏத்துக்காம தமிழர் அரசியலுக்குள்ள அது நிற்கிறனால என்ன அது ஒரு காரணமா அது இருந்துச்சா? என்ன பண்ண முடியும்? அது என்னோட பிளட்ல உள்ளது தானே. ம், தமிழ் தேசியம்ன்றது வந்து ம். நீங்க அப்படிப்பட்ட ஒரு தலைவனோட இதுல இருந்து வந்து நான் தமிழன், என்னுடைய அரசியல் இதுதான் நான் இருக்கு. வந்து நான் யாருக்காவது எதிரின்னு அத்தனை தப்பு. இப்போ நீங்க வந்து நான் தெலுங்கர்கள்லாம் எனக்கு எதிரி அப்படி சொன்னது தப்பு. அவங்களும் என் சகோதரர்கள் தான். நான் தமிழன்றது வேணா என் அப்பா அவங்க அம்மா தெலுங்கர்கள் இருக்க மாதிரி நான் தமிழர் என் அப்பா அம்மாவுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு நான் பக்கத்து வீட்டில் இருக்கவங்கள பார்க்க முடியும். என் அப்பா அம்மா பட்டினி போட்டு நான் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு சோறு கொடுக்குறேன்னு சொன்னா அது கேவலமல்ல. அது அப்படி நம்ம அப்படி யாரையும் எதிரியாகவும் நினைக்கல. எல்லாருமே நம்ம நண்பர்கள் தான். எனக்கு தமிழ் தேசியம்ன்றது நமக்கு நான் இருக்க இடத்துக்கு உண்மையா இருக்குன்னு நினைக்கிறேன். ம், நான் நடிக்கணும்னு விரும்பல. இங்கேயும் கோயந்தா போட்டு அங்கேயும் கோயந்தா போட்டு போடுறோம்னா போடலாம். ம். அப்படித்தான் நிறைய பேருக்கு நீ ம். பொழப்பு போடுதுன்னு வச்சுங்களேன். இல்ல பொதுவாவே ஆட்சி மாறிட்டு ஆட்சியாளர்களை சமரசம் அவங்க என்ன பண்ணிட்டு நினைக்கிறாங்கன்னா நம்மளை எதிரியா நினைக்கிறாங்க. இவன் வந்து தமிழ் தேசத்துல இருக்கா இவன் அப்படின்னு நினைக்கிறாங்க. ம். நினைக்கிறதுனால நம்மள இது பண்றாங்க. நம்ம அதை பத்தி கவலைப்படல. ம். உண்மை ஒரு நாள் வெல்லும்ன்றது மாதிரி. அதே மாதிரி திறமையாளர்களை நீங்க எப்பயுமே வந்து நீங்க அதுக்கு காலம் வந்து அவனை நகர்த்திட்டு போகும். அது ஒண்ணுமே பண்ண முடியாது. அதெல்லாம் நிறைய பாதிக்கப்பட்டு அப்படி வந்தது. நம்ம இப்போ வரைக்கும் நம்ம அதை பத்தி நம்ம ஒரி பண்றது கிடையாது. நம்ம அடுத்துன்னு போயிடுவேனே. நான் ஓடிட்டே இருப்பேன். ம். என்னுடைய தேவைகள் வந்து ரொம்ப கம்மினே. ம். எனக்கு தேவைகள்ன்றது வந்து எனக்கு என்ன, நான் பெருசாக வந்து எங்கேயும் போய் தண்ணி அடிக்க போகிறது இல்லை, பெரிய செலவு பண்ண போகிறது. ஃபோன் யூஸ் பண்ணுறதுக்கு காசு தேவைப்படும், ம். டீசல் போடுறதுக்கு காசு தேவைப்படும். அவ்வளோ என்னோட தேவைகளை ரொம்ப கம்மியாக வச்சுப்பேன். ம். என்னோட வீட்டில் சொத்தை விற்றுட்டு அப்படிலாம் வரல. ம். நண்பர்கள் மூலமாவே எல்லாம் நண்பர்களான தான் வாழ்க்கை. மலேசியாலே எனக்கு நிறைய நண்பர்கள் எனக்கு உதவி பண்ணியிருக்காங்க. இங்கேயும் நண்பர்கள் பழகின சைடில் தான் எனக்கு உதவி பண்ணாங்க. அவங்க அப்படி எதுவுமே சாதி மதம்லாம் பார்க்காம எல்லாமே நம்ம நண்பர்கள். அதில் வந்து நீங்கள் தமிழ் தெலுங்கு எனக்கு வந்து என்னுடைய சர்க்கிள் எனக்கு அதிகமாக எடுத்தால் இஸ்லாம் நண்பர்கள் தான் எனக்கு வந்து அதிகமான நண்பர்கள் தான். ம். அது என்னன்னு தெரியல, எனக்கு அப்படி அமைஞ்சிருச்சா என்னன்னு தெரியல. ம். எல்லா நாட்கள்லையுமே ம். எல்லா நாடுகள்லையுமே எனக்கு வந்து இஸ்லாம் நண்பர்கள் அதிகம். ம். பட் மாநாடு படத்துக்கு முன்னாடி இல்லை, முன்னாடி இருந்தேன். முன்னாடி மலேசியாவில் இருக்கும்போது எனக்கு அதை சொன்னாங்க. முர்னி டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது என் நண்பர் வந்து அன்வர்னு சொல்லிட்டு ஒரு அன்வர்னு சொல்லிட்டு போயிருக்காப்ல. அவன் நான் சேர்ந்தே பண்ணான். ம். நெக்ஸ்டா நம்ம எல்லாருமே நம்ம யாருக்கும் எதிரானவர்கள் இல்லை. நம்ம எல்லாருமே ஒரு தாய் மக்கள் அப்படின்னு. ம். அதை தாண்டி தமிழ் தேசியம்ன்றது அது நம்ம பிளட்ல ஊர்னதை ஒன்றும் பண்ண முடியாது. இல்லை இப்போ நீங்க என்னைக்காவது நினைச்சிருக்கீங்களா நம்ம ஒரு தயாரிப்பாளர் நம்ம வந்து இந்த ஆட்சியாளர்களுக்கு இதா இருந்திருந்தோம்னா நம்மளுடைய பயணம் வந்து இன்னும் அப்படி சிறப்பாக நான் நினைச்சதே கிடையாது. நான் ஐயா எடப்பாடி அவர்களையும் போய் சந்திச்சிருக்கேன். ம். அவர்கிட்ட 2-3 தடவை சந்திச்சிருக்கேன். ம். சந்திச்சு பேசியிருக்கேன். ம். இவர் இப்போ தளபதி ஸ்டாலின் அவர்களை கூட இப்போ இடையில போய் இந்த கவி படத்துக்கு மீட் பண்ணேன். ம். எனக்கு அந்த மாதிரி காக்கா பிடிக்கிறது தேவை எனக்கு எங்கேயுமே வந்தது இல்லைண்ணே. ம். இறைவன் இது வரைக்கும் எனக்கு அப்படி கொண்டு வர ஒரு சூழ்நிலை இல்லை. ம். இவங்களை காக்கா பிடிச்சா நம்ம வளரலான்றது மாதிரி நான் நினைச்சதே கிடையாது. நான் இல்ல இயல்பா பொதுவாகவே சினிமா ஒரு வணிகம் இல்லாம அந்த வணிகத்துல அது அப்படியான வாழ்க்கை வேணாம்னு நினைக்கிறேன். ம். நான் வந்து நானா இருக்குன்னு ஆசைப்படுறேன். அதுல வந்து நான் உங்கள்கிட்ட உண்மையா இருக்கேனா நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணா போதும். நான் உங்கள்கிட்ட பொய்யா இருக்கேன்னா நான் இருப்பேன். நான் ஏன் உங்கள்கிட்ட நடிக்கணும்? ம். நடிச்சு எனக்கு ஒரு அப்படி ஒரு தேவை இல்ல கிடையாது. அது ஒரு பெரிய சந்தை, இது ஒரு பெரிய துணிச்சலான முடிவு. பொதுவாகவே இந்த வணிகத்துல அரசியல் பேசாத அப்படிங்கிறது அதை விட கொடுமை என்ன தெரியுமா? நீங்க எந்த இடத்துல நம்ம எஃபெக்ட் ஆகுறோம்னா ம். ஃபினான்ஸ் வாங்குற இடத்துல. ம். நம்ம நாம் தமிழர் கட்சி சப்போர்ட்னா ஃபினான்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ம். ஏன்னா கொடி பிடிச்சிட்டு வந்துருவாங்கன்ற மாதிரி ம். மணல் அதை உடச்சு நான் பிரேக் பண்ணேன். ம். கரெக்டா வாங்குறோம், கரெக்டா அதை லாபத்தோட கொடுத்துருவோம். இப்போ எனக்கு வணங்கான்ல வந்து எனக்கு இழப்பு தானே, கடன் தான். ம். இப்போ நான் வந்து கொடுப்பேன், அவங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறதுனால நான் விட்டு வைக்கிறேன். செய்ய மாட்டான், ஏமாற்ற மாட்டான், கொடுப்பேன்றது. என்னமே நம்ம வாங்குற கடன் கொடுக்குற இடத்துல நான் கொடுப்போம்ன்ற நம்பிக்கை உங்களுக்கு கொடுத்துட்டோம்னு வச்சுங்களேன். அவங்க நம்மளை ஃபோன் எடுத்து கரெக்டாக இது பண்ணுறோம், ஆன்சர் பண்ணுறோம்னா நம்மளை இது பண்ண மாட்டாங்க. ஃபோன் எடுக்காமல் இவன் ஏமாத்திரம் தெரிஞ்சால் தான் நம்ம ட்ரைட் பண்ணுவாங்க. ஆனால் எனக்கு வந்து நான் மாநாடு டைமில் நான் வாங்கும்போது, பணம் வாங்கும்போது நான் நாம் தமிழர் கட்சியில் இருக்கேன்னு சொல்லி என்னை ப்ரொபகண்டாப்படுத்தி கொடுக்காதீங்க, அவங்க சண்டைக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணேன். அதெல்லாம் பிரேக் பண்ணி உடைச்சேன். அப்படிலாம் கிடையாது. அது வேற, இது வேற. கட்சினா வந்து நீங்கள் வந்து செய்கிற தவறுகளுக்கெல்லாம் வந்து நம்ம வந்து நீங்கள் எனக்கு வந்து நில்லுங்க அப்படின்னு சொல்கிறதுலாம் கிடையாது. நியாயமான விஷயங்களுக்கு தான் அது பண்ணுவாங்க. அதை உடச்சி தான் இன்ன வரைக்கும் நிற்கிறேன். அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அது நமக்கு இங்கே தமிழ் தேசத்தில் அது ஒரு பெரிய சவால் தானே. ஏன்னா எனக்கு எவ்வளோ அழுத்தங்கள்ன்றது, என்னை அழுத்துறதுக்கு எவ்வளோ பண்ண தயாரிப்பாளராக உங்களுக்கு இருக்கிற அழுத்தங்களை சொல்லுங்களேன். பிரச்சனைகள் என்னென்ன இடத்துல? அதான் ரிலீஸில் சிக்கல் வரும்ண்ணே. நீங்கள் லாஸ்ட்டாக வணங்கானில் கூட பாருங்கண்ணே, எனக்கு ஒரு சிக்கல் வந்தது. நான் இது வரைக்கும் எங்கேயுமே ஓப்பன் பண்ணல, உங்கள்கிட்ட சொல்கிறேன். நான் வந்து எனக்கு இதில் வந்து ஒரு ஜிஎஸ்டி அமௌண்ட் வர வேண்டியிருக்கு மாநாட்டில். கொடுக்கல. நான் பேர் சொல்ல விரும்பல, பாவம் தொழிலை பாதிக்க. அப்போ அவர் கொடுக்க வேண்டியது இருக்குது. நான் வந்து அவருக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன், டிஸ்ட்ரிபியூட்டர் அசோசியேஷனில் கூப்பிட்டு சொல்கிறேன். 3-4 வருஷம் சொல்லியிருக்கேன், எனக்கு வந்து கொடுக்க வேண்டியிருக்குங்க, கொடுங்கன்னு சொல்லி கேட்குறேன். டிஸ்ட்ரிபியூட்டர் அசோசியேஷனில் அவங்க ஃபெடரேஷனில் போய் சொல்கிறேன். நீங்கள் வந்து கொடுத்த ஒருத்தன் புது தயாரிப்பாளர் வந்து அவங்க டிஸ்ட்ரிபியூட்டர் வரான்னு சொல்லி அவன்கிட்ட பணத்தை கொடுத்துட்டு அது வராதுக்கெலாம் நாங்கள் பண்ண முடியாது சார், அது நீங்கள் தான் வாங்கிக்கணும் சார் நான் இங்கே ஒருத்தர் சொன்னார். நான் சொன்னேன் அப்படியா, சரி ஓகேன்னு சொல்லிட்டு, இது ஏன் தவறு தான், நீங்கள் யார்டா எங்களை கேட்டால் கொடுக்குறீங்க, எவனோ வர்றான் பணம் எடுத்துகிட்டு வர்றான் அவனுக்கு கொண்டு போய் கொடுக்குறீங்க, அவங்க பண்ணால் போனால் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா ஓகே
சரின்னு விட்டுட்டு அந்த படம் வந்து வணங்கான் வந்து அதே டிஸ்ட்ரிபியூட்டர் நான் திரும்ப கொடுக்குறேன். அவன் ரிலீஸ் பண்ணலன்னா மாற்றிட்டு வேற ஆள் கொடுக்க போகிறோம்னா அப்போ நான் ஃபெடரேஷனில் கொடுக்க சொல்கிறேன். எனக்கு அவனுக்கும் டிஸ்ட்ரிபியூட்டர் ஒரு 1 கோடி ரூபா பஞ்சாயத்து இருக்குது ஜிஎஸ்டியில். நான் வந்து அவன் அட்வான்ஸ் எனக்கு கொடுத்துருக்கேன். அந்த அட்வான்ஸ் நான் கொடுக்க மாட்டேன், இந்த ஜிஎஸ்டியில் மைனஸ் பண்ணுவேன். அப்போ நீங்கள் வந்து அதை இது பண்ணணும்னு சொல்லி கேட்கக்கூடாதுன்னு சொல்லி வரணும். இது எதுனாலும் எனக்கு வந்து 1 மாதத்துக்கு முன்னாடியே சொல்கிறேன், முன்னாடியே கூப்பிட்டு பேசிடுங்கன்னு சொல்கிறேன். சரின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஒன்றும் விட்டுருங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரிலீஸ் வந்து ரெட் ஜெயினில் கொடுக்குறேன். ரெட் ஜெயினில் 10 காசு வாங்காமல் கொடுக்குறேன். யார் நான், ராமு, மாரியா செல்வராஜ், ஏலிஜி எல்லாம் பேச முடியும். 10 காசு வாங்காமல் கொடுக்குறேன். அப்போ என்ன பண்ணுறாங்க, ரிலீஸ் நாளைக்கு, இன்னைக்கு சாயந்தரம் எனக்கு ஃபோன் வருது, இல்லை நாங்கள் ரிலீஸ் பண்ணல. ஒன்றுமே பண்ண முடியாது, டேட்டு போட்டாச்சு, எல்லாத்துக்கும் என்ன பிரச்சனை இல்லை, ஃபெடரேஷன்லேருந்து ஏதாவது காசு கொடுக்கணும் பஞ்சாயத்துன்னு சொல்லி சொல்கிறாங்க. நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேனே, ஃபெடரேஷன் பஞ்சாயத்து ஃபெடரேஷனுக்கு போகிறேன். போனால் இங்கே உட்காந்து என்ன பஞ்சாயத்து இருந்தாலும் இந்த 1 கோடி ரூபா அவர் கொடுக்குறேன். அவருக்காக பேசலை அந்த பஞ்சாயத்து, அந்த பாதிக்கப்பட்டவனுக்காக பேசலை. அந்த பஞ்சாயத்து எப்படி நடக்குதுன்னா, அவருக்கு இன்னொருத்தர் கொடுத்துருக்காரு பணம், அவருக்கு வந்து இவன்ட்டு வந்து வாங்கி கொடுக்கணும். அப்போ நான் இவனுக்கு கொடுத்தா அவர் கொடுப்பாரு, அதுக்காக பஞ்சாயத்து. இது எப்படி ஏற்றுப்பீங்க? நான் சொன்னேன், ஏங்க 1 மாதத்துக்கு முன்னாடி கொடுத்தேன். இல்லை சார், அவர் வந்து இவர் கொடுத்துருக்காரு சார், அது ஏதாவது கொடுக்கணும் சார். நீங்கள் என்ன மிரட்டி பார்க்குறீங்களா? நீங்கள் என்னை மிரட்டி பார்க்குறீங்க, லாஸ்ட் மினிட்ல நான் எதுனா மிரட்டி பார்க்குறீங்க இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கமிட் பண்ணி, சரி ஓகே இந்த அமௌண்ட் கொடுத்துருன்னு கமிட் பண்ணி ரிலீஸுக்கு போக சொல்லி, இது எல்லாமே செட்டிங்கில் நடக்குது. எனக்கு அப்புறம் தான் தெரியுது, 1 to 1 இவங்கெல்லாம் பேசிட்டு இதில் உதய் சாரே உள்ளே இருக்கிறாங்க. உதய் சார் தான் கூப்பிட்டு ரிலீஸ் பண்ண வேணாம்னு சொன்னாலும் சொல்கிறாங்க. இவங்களா சொல்கிறாங்க, அது சொன்னாங்களா சொல்லியானு தெரியல. சொன்னான், நான் உதய் சார்ட்ட இப்போ வரைக்கும் நான் அதை கொண்டு போகவே இல்லை, அவருக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியாது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன். எனக்கு கமிட் பண்ணது ஒன்று, செஞ்சது ஒன்று, அதெல்லாம் இப்போ நான் பேச விரும்பலை. அப்போ அன்னைக்கு எனக்கு அந்த அழுத்தம் வந்து நடந்ததுக்குல்ல, அன்னைக்கு அதெல்லாம் சமாளித்தேன். அப்புறம் கடைசியில் வந்து பாலானனுக்கும் ஃபினான்சியருக்கும் பிரச்சனை, அந்த பிரச்சனையை வந்து நைட்டு பூரா நான் என்னமோ கடன் வாங்கினது மாதிரி நான் ஏன் கடன்காரங்கள்ட்ட போய் சொல்லிட்டு, அவர் வாங்கின பிரச்சனைக்கு நான் விடிய 5 மணி வரைக்கும் காத்திருந்து, ரிலீஸ் வந்து டிலே ஆகுது. டிலே ஆகும்போது ட்விட்டில் என் பேரை போட்டு மென்ஷன் பண்ணுறாங்க, நீ மாநாடு மட்டும் தான் லேட் பண்ண, இந்த படம் நான் என்னடா தப்பு பண்ணேன், நான் ஒரு தப்பும் பண்ணல. இது யார்கிட்ட போய் சொல்கிறது? நடக்குது இப்போ இன்டர்னலாக பண்ணி ஒன்றும் இல்லை. 7 கடல் 7 மலை வந்து ஏன் ரிலீஸ் ஆகலைன்னு சொல்லி ட்விட்டரில் ரெகுலராக டாக் பண்ணுவாங்க. அவங்க ஆர்வம் புரியுது. ஆனால் அந்த படத்துக்கான பட்ஜெட்டுக்கான பிஸ்னஸ் நடக்கலை, டிஜிட்டல் சேட்டலைட் தான் போகலைன்றதை நான் யார்கிட்ட போய் சொல்ல முடியும்? டிஜிட்டல் சேட்டலைட் போகல, இது வியாபாரத்தில் உள்ள சிக்கல். இதெல்லாம் ஒவ்வொரு டைம் நம்ம போய் சொல்ல முடியாது. அப்போ அவங்க கேட்குறதுக்கு நம்மளால் பதில் சொல்ல முடியாது. எனக்கு என்ன நடந்ததுன்றது எனக்கு தான் தெரியும், சொல்ல முடியாது. அப்படி அமுக்கப்பட்டேன். ஏன்னா அங்கே எனக்கு யாருமே சப்போர்ட்டுக்கு வரல. தனியாக நான் இண்டிவிஜுவலாக தான் ஃபைட் பண்ணி வந்தேன். சரி ஓகே, இதையும் கடந்து போவோம், இதுலேருந்து வெளியே. நான் எப்போவுமே எப்படி எடுத்துக்கோன்னா, பிரச்சனை வந்தால் அது அசால்ட்டாக நான் கடந்து போயிடுவேன். இதெல்லாம் என்ன பார்ப்போம், அடுத்து பார்ப்போம், எங்கேயோ ஒரு இடத்துல வராமல் சந்திக்காமல் அந்த சமயத்தில் அந்த பணத்தை புரட்டுறதுக்கு வைக்கிறதுக்கான அதான் சொல்கிறேன். நண்பர்கள் அதான் சொல்கிறேன். ஒருத்தர் வந்து நம்ம நண்பர் தான் ஃபினான்சியர். இப்போ கேட்டேன் உடனே கொடுத்தாரு. அதான் நம்ம மேலே உள்ள மரியாதை தானே. அதுக்கு மட்டும்தான் நான் பயப்படுறேன். என்னை நம்பி ஒருத்தர் பணம் கொடுக்குறாங்கன்னா அவங்களுக்கு திருப்பி எப்படி கொடுக்குறேன், அந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும் தான் நான் பயப்படுவேன். நம்பி கொடுக்குறாங்க, அவங்களுக்கு திருப்பி கொடுக்கணும். மற்றபடி நான் இதை பற்றி நம்ம வேலை பார்த்தவங்களுக்கு சம்பளம் கொடுத்துருவோம், வேறு என்ன இருக்குது, நம்ம வாட்டில் நம்ம வேலையை பார்த்துட்டு போகிறோம், எதுக்கு பயப்படணும், ஒன்றும் கிடையாது அப்படின்னு தான் போயிட்டு இருக்கு. இல்லை இப்போ நீங்கள் இந்த திரைத்துறை வந்து முழுக்க திராவிடர்களுடைய பிடியில் சிக்கியிருக்கு. ஒரு நடிகர் சங்கத்தை கூட நம்ம வந்து தமிழ் நடிகர் சங்கம் இல்லைண்ணே, அதில் உள்ள சிக்கல். நான் வந்து ஒரு மீட்டிங்கில் கூட போய் நானும் சேரன்லாம் போய் லெட்டர் கொடுத்தான். தென்னிந்திய தமிழ் நடிகர் சங்கம்ன்றது வந்து தமிழ் நடிகர் சங்கம். அப்போ ஆதரவு என்ன ஒரு வேலையிடான பாயிண்ட் சொன்னார். அப்படி மாற்ற முடியாது. ஏன்னா வந்து முன்னாடி இது வந்து எல்லாரும் ஒன்றா இருக்கும்போது இந்த சங்கம் உருவாக்கிட்டா அவங்க காசுலாம் இதில் இருக்கு. அப்போ இன்னைக்கு போய் நம்ம போய் மாற்றினோம்னா அப்போ அந்த சொத்து ஒரு மேஜரான ஒரு சொத்து ஒன்று இருக்குண்ணே. அதே மாதிரி இது தயாரிப்பாளர் சங்கத்துலேயும் இந்த பிரச்சனை இருக்குண்ணே. தயாரிப்பாளர் சங்கம் அந்த கட்டடம் வந்து நீங்கள் எல்லாம் இருக்கும்போது நம்ம தமிழ் தான் சுந்தரம் சார் தான் அந்த இடம் கொடுத்துருக்காரு. ஆனால் இன்னைக்கு நம்ம பேரில் இல்லை. இது ஒரு சாபக்கேடுது, ஒன்றும் பண்ண அப்படி ஆகிப்போச்சு. அதனால மாற்ற முடியாது அப்படின்ற மாதிரி ஆதாரம். அதை அவர் சொன்னது கூட ஒரு வேலிட் பாயிண்டாக இருந்தது. அவங்க காசு இருக்கு, அப்போ நீங்கள் அது அவங்களாம் மியூச்சுவலாக வந்து தமிழ்நாட்டில் இருக்கு, நீங்கள் அது அவங்க அதெல்லாம் சொல்ல ஏன் சொல்ல மாட்டாங்க, சொல்லலாம் சொல்ல மாட்டாங்க. இல்லை இப்போ ராதரவியுமே அவர் தெலுங்கருங்கனால அந்த பாயிண்ட் அப்படி சொல்றாரா? இல்லை, அவர் நிறைய இடங்கள் அவர் அதை ஒத்துக்கிறாரு. நான் தெலுங்கர் தான். இல்லை அதான் அவர் அதை நம்ம அதை வரவேற்கிறோம். அதை என்ன இருக்கு, நீங்கள் நான் சுரேஷ்ன்றதுல நான் எனக்கு என்ன, என் சட்டையை நீங்கள் ஏன் எடுத்து போடணும், உங்கள் சட்டையை நீங்கள் போட்டுக்கொண்டு என் சட்டையை போட்டு நீங்கள் சுரேஷ்ன்னு சொன்னால் நம்பிட போகிறாங்களா?
அது தெரியும்ல, என் சட்டையை பார்க்கும்போது தெரியும் இது சுரேஷ் போட்டிருந்த சட்டையில் நேற்று இன்னைக்கு நம்ம இல்லைன்னா போட்டு. அன்றைய காலகட்டத்தில் பொதுவாக இருந்தது, எல்லாமே இருந்தது, சேர்ந்து இயங்கணும் வச்சோம் அப்படிங்கிறது. அதனால ஆனால் தென்னிந்தியன் இப்போ வச்சுக்கிட்டோம். இப்போ வந்து நானுமே ஒரு காலகட்டத்தில் பேசியிருக்கேன், இந்த மாதிரி வந்து இதெல்லாம் வந்து தவறுன்றலாம் பேசியிருக்கேன். பட் இப்போ யோசிச்சு பார்த்தானே இப்போ வந்து இந்த டிஜிட்டல்னு ஒரு மார்க்கெட் வந்ததுக்கப்புறம் சந்தை. இப்போ வந்து என்ன ஆயிடுச்சுன்னா வந்து பிஸ்னஸ் வந்து குளோபல் ஆயிடுச்சு. சரி. இப்போ எல்லாமே பேன் இண்டியா மூவி ஆயிடுச்சு. இவங்க அங்கே போய் ப்ரொமோஷன் பண்ண வேண்டியிருக்கு, அவங்க இங்கே வந்து ப்ரொமோஷன் பண்ண வேண்டியிருக்கு. எல்லா நடிகர்களும் மிங்கிள் ஆயிட்டாங்க. இப்போ எனக்கு ஒரு பிஸ்னஸ் தேவைன்றதுக்காக நான் என்ன பண்ணுறேன், தெலுங்குல ஒரு ஆர்டிஸ்ட் போடுறேன், மலையாளத்தில் ஒரு ஆர்டிஸ்ட் போடுறேன். நம்ம நம்ம ஆளுகளை அவங்க கொண்டு போய் போடுறாங்க. அப்படி ஆகி போச்சு. பேன் இந்தியா அப்படிங்கிற பேன் இண்டியான்னு ஒரு இடத்துல நடந்துருச்சு. இல்லை அதெல்லாம் போகிறது வணிகம் சரிதானே. ஆனால் அவங்க அவங்களுடைய சுயத்தை விடல, நம்ம மட்டும் இங்கே வந்து அந்த சுயத்தை இழக்கிற அது நான் அவங்க ஒன்றும் இலக்க சொல்லல. இப்போ பிரணாய் விஜயன் என்ன சொல்றாரு, நீங்களா இருக்குன்னு சொல்றாரு. அவங்க ஒன்றும் நீங்க ஆந்திரால இருந்து வந்தோ இல்லை மலையாளத்துல இருந்து வந்தோ இல்லை, அங்கெல்லாம் அது சாத்தியமா இருக்கு, நமக்கு மட்டும் சாத்தியமாகாம இருக்கு. அதுதான் அது நம்ம ஆளுங்க பண்றது. நம்ம ஆளுங்க 10 பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ நான் பேசுறேன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஆளுங்களே 4 பேர் சொல்லுவாங்க, தம்பி இதெல்லாம் பேசாத தம்பி அப்படின்வாங்க. ஏன்னா அவங்க அங்கே படம் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக. அவங்க சுயநலத்துக்காக, சில பேரோட சுயநலத்துக்காக நடக்குது. யாரும் ஒன்றும் இப்போ அந்த ஆந்திராலேயோ இல்லை கேரளாலேயோ வந்து நீங்கள் இப்படித்தான் இருக்கணும்லாம் சொல்லலை. நம்மளா இவங்க வர எடுத்துக்கிட்டு நமக்கு வேணுன்றதுக்காக ஒரு விஷயம் பண்ணிட்டு. அண்ணன் சீமான் அவர்களோட இந்த தமிழ் தேசிய அரசியல் பயணத்தில் ஏன் நீங்கள் வந்து வேற எதோ திராவிட கட்சிகள் அதெல்லாம் போகாமல் இங்கே? அதுதானே எனக்கு அது 2009க்கு அப்புறம் ஏற்பட்ட மாற்றம். எனக்கு அன்னைக்கு முடிவு பண்ண யாருமே தலைவர்னு சொல்லக்கூடாது அப்படின்னு. இனிமேலும் சொல்ல மாட்டேன். தலைவர்னா ஒரே ஆள் தான், ஒரே ஒருத்தர் தான். நான் எவனுமே தலைவன் தலைவன்ற ஒரு வார்த்தைக்கு எவ்வளோ ஒரு வேல்யூ இருக்கு அப்படின்றத அந்த அவர் மட்டும் தான். ஏன்னா குடும்பத்தை இழந்தாருண்ணே. ஒரு இடத்துல காம்ப்ரமைஸ் பண்ணியிருந்தாரு. இன்னைக்கு 1000 பேர் சொல்லலாம் அவர் அப்படி முடிவெடுத்திருந்தா மாதிரி இருக்கலாம், இப்படி அவர் முடிவெடுத்து அவர் பிள்ளைகளை காப்பாத்துறதுக்காக இல்லை பொண்டாட்டியை காப்பாத்துறதுக்காக பண்ணல. அவர் எடுத்த யோசிச்சே பார்க்க முடியாது. ஒரு குடும்பத்தை இழந்திருக்காரு. அப்ப அவரை விட ஒரு தலைவன் நமக்கு யார் வேணும் தமிழ் தேசியத்துல? அந்த இதுல வந்து சரி, அந்த இடத்த வந்து நகர்த்துறதுக்கு இன்னைக்கு நிறைய பேர் இருக்காங்க. தமிழ் தேசியத்துல நிறைய பேர் இருந்தா கூட சீமானன்ற ஒரு மேஜர் ஓட் பேங்க் இருக்கு. அவர் பின்னாடி ஒரு அணி, அந்த மாற்றத்துக்கான ஒரு முகமா இருக்காரு அப்படின்றதுக்காக நம்ம. ஏன்னா அவரு சீமான் அவர்கள் வர்றதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த தமிழ் தேசிய கருத்தியல் எல்லாம் வந்து வெறும் ஒரு அரங்க கூட்டத்துல ஒரு 100 பேர் பேசிக்கிட்டு இருப்பாங்க, இப்படியே தான் சுத்திக்கிட்டு இருப்பாங்க. ஆமா, அது முன்னெடுத்து இல்லைங்க. அதை வந்து அவர் வந்து பேசி ஒரு விஷயத்த மறக்க முடியாதுன்னு. பிரபாகரன் படம் வந்து நம்ம இங்க யார் வீட்லயும் வச்சுக்க முடியாதுன்ற ஒரு காலகட்டம் இருந்தப்ப, இன்னைக்கு எங்க வீட்டுல எங்க அக்கா பையன் வந்து வீட்டுல பிரபாகரன் போட்டோ வச்சிருப்பான். மனசுக்குள்ள நம்ம சிரிச்சுப்போம். விஜய் போட்டோ வச்சிருந்த இடத்துல இப்போ பிரபாகரன் போட்டோ வச்சுக்காரு. அந்த அளவுக்கு மெச்சூரிட்டி ஆயிட்டாங்க. விஜய் போட்டோ வைக்க கூடாதுன்னு நம்ம ரசிகர் மனநிலையில இருந்து அடுத்த தலைவர் போட்டோ வச்சிருக்கேன் அப்படின்னு நம்ம மனசுக்குள்ள ஒரு சந்தோஷப்படுவோம், அவ்வளவுதான். அப்ப இது காரணம் யாருன்னு பார்த்தா சீமானன்றதை மறக்க முடியாது. ஏன்னா அந்த போட்டோ போட்டு அதுக்காக அவர் இழந்த இழப்புகள் அதெல்லாம் மறக்க முடியாது. தமிழ் தேசியம்ன்றது நம்ம என்ன நினைக்கிறோம்னா, இவங்க எல்லாம் ஒரு அணியில இருந்தாங்கன்னா இது சாத்தியப்படும் நினைக்கிறேன். அது நடக்காது போல. அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அது தமிழர்கள்ட்ட அது அந்த ஒற்றுமை வராது. இல்லை, நீ பெரிய ஆள் நான் பெரிய ஆள்ன்ற அந்த ஒரு 8% தமிழர்களை வீழ்த்துறதுக்கு திராவிடத்து கூட நிற்போம், சங்கிகள் கூட நிற்போம். நான் தமிழர்ல ஒன்று 8% ஓட்டு வாங்குறதுன்றது சாதாரண விஷயம் இல்லைங்க. நீங்க யாரையும் நம்ம குறைச்சி மதிப்பிட முடியாது. வேல்முருகனையும் குறைச்சி மதிப்பிட முடியாது. அவரும் வந்து தமிழ் தேசிய காலத்தில் இன்னொரு தான். இந்த நீங்கள் ஆரம்ப காலகட்டத்தில் போராட்ட காலத்துலலாம் போய் உதவி பண்ணவர் தான். என்னன்னா இவர்கிட்ட வந்து ஒரு மேஜர் ஓட் பேங்க் வந்து அண்ணன் வந்து அதை வந்து கொண்டு வந்துட்டாருன்னும் போது, அப்போ ஒரு முன்னாடி ஒரு முகமா இருக்காரு. இது தேவை, இந்த இடத்துக்கு இது தேவைப்படுது அப்படின்றதுனால நம்ம சீமான் நிற்க வேண்டியது தேவை இருக்கு. அரசியல் தாண்டி நம்ம வந்து அவங்கள்ட்ட வந்து நீங்க எனக்கு ஒரு பொறுப்பு கொடுங்க, எனக்கு மாவட்ட செயலாளர் கொடுங்க, மாநில செயலாளர் கொடுங்க, இல்லை ஒரு எம்எல்ஏ கொடுங்க, எம்பி கொடுங்க, அப்படிலாம் அதுக்குள்ளே போகவே விரும்பலை. நம்ம அந்த அரசியலுக்குள்ள சார்பு எடுக்கிறோம், அவ்வளோதான். இந்த பக்கம் நிற்போம். இது காலத்தின் கட்டாயம் நமக்கு தேவைப்படுது. ஏன்னா சீமான் கூட நிற்கிறது வந்து காலத்தின் கட்டாயம். அப்படி ஒரு தேவை இருக்குன்றதுனால அது சார்பு எடுக்கிறோம். அந்த கட்சிக்குள்ள போய் நம்ம எனக்கு இந்த பொறுப்பு கொடுங்க. நீங்கள் கட்சியில் உறுப்பினராக இருக்கீங்களா? இது ஆதரவு நிலை. ஆனால் நான் கட்சியில் உறுப்பினர்னு சேர்ந்தது தாயக மறுமலர்ச்சி கழகம் தான். நம்ம டிஆர் கட்சி ஆரம்பிச்சார்ல, அப்போ ஆரம்பிக்கும் போது வந்து எனக்கு வந்து அப்போ வந்து ஒரு மாற்று, நம்ம வைகோவன பேச்சு வந்து அதிகமாக கேட்பேன். அப்போ ராஜ் டிவியில் அதிகமாக வைகோவன பேச்சு போகிறாங்க. எனக்கு அவர் பேசுகிற பார்த்தோன்னா உடம்புலாம் அப்படி சிலுக்கும். நான் வத்தாத கங்கையிலேயே நீச்சல் அடித்தேன், வத்தி போன காவேரியில் என்னால் நீச்சல் அடிக்க முடியாதுன்னு ஓட்டு போடுங்கன்னு சொன்னேன். என் வீட்டில் ஓட்டையை போட்டு போயிட்டேன். நம்ம மெம்பராக இருந்தோம்னு சொல்லிட்டு உடனே போய் பரமக்குள்ளே போய் மெம்பர்ஷிப் கார்டு வாங்கி உடனே போய் மெம்பர்ஷிப் ஆகிட்டேன். நான் மெம்பர்ஷிப் ஆனது அந்த ஊரில் வந்து ஒரு மீட்டிங் போடுறாரு. நைட்டு 12 மணிக்கு அவரும் அவங்க உஷா மேடம் 2 பேரும் வந்துருந்தாங்க. வந்து கட்சி அப்போ அந்த கட்சியில தான் நான் உறுப்பினர். அதுக்கப்புறம் நான் உறுப்பினர் எந்த கட்சியிலையும் நான் உறுப்பினர் ஆகலை. நான் 2009க்கு அப்புறம் நாம் தமிழ் கட்சி. அதுக்கு முன்னாடி வந்து எங்கள் வீட்டிலலாம் வந்து அதிமுக சார்பில் ஓட்டு போடுவாங்கன்னு வச்சுக்கோங்க. எங்கள் அப்பாலாம் கம்யூனிஸ்ட். எங்கள் அப்பா வந்து அடிப்படையாக நாங்கள் கம்யூனிஸ்ட் குடும்பம் தான் நாங்கள். அதுக்கப்புறம் எங்கள் ஜென்ரேஷனில் வந்து அப்பா பேர் என்ன பேர்? காமாட்சி. எங்கள் அம்மா
அம்மா சிவனம்மாள் தான். எங்கள் அப்பா வந்து கம்யூனிஸ்ட் ஃபேமிலி. ஆனால் எங்கள் வீட்டில் வந்து எல்லாரும் வந்து அதிமுகவுக்கு ஓட்டு போட்டு பழகணும். நான் வந்து என்னோட இதில் வரும்போது நான் நாம் தமிழர் இப்போ நான் சொல்லுவேன், நான் வீட்டில் எங்கள் அக்கா எங்கள் அண்ணன் அவங்களாம் நாம் தமிழர் ஓட்டு போடுங்கன்னு சொல்லுவேன். போடுவாங்க. சில நேரம் வந்து மாற்று கட்சி நான் மேக்ஸிமம் வந்து மாற்றி வச்சுருக்கேன். போடுங்க, ஒரு மாற்று வேணாம் அப்படின்னு கன்வின்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். நம்மளால முடிஞ்சது அவ்வளோதான். அதுக்குள்ள போய் என்னன்னா கட்சிக்குள்ள நம்ம ஏன் பொறுப்பு அப்படி இப்படிலாம் போறது இல்லை. ஏன்னா நம்மளால இறங்கி செயல்பட முடியாது. செய்ய முடியாத வேலையை செய்ய முடியாது. இடுமூனங்கார்த்தி நான் அப்போனா இடுமூனங்கார்த்தி திருவண்ண செல்வம்லாம் பார்த்து வேந்திருப்பேன். பஸ் ஸ்டாண்ட்லாம் படுத்து கிடப்பாங்க. நைட்டு படுத்து கிடந்து பஸ்ஸை பிடிச்சி வந்து ஊரா பேசுவேன். இல்லை, நாம் தமிழர் பசங்களுமே அதை நீங்கள் அந்த காலத்தில் திராவிடத்தை சொல்லுவாங்க அந்த அவங்களுடைய பயணத்தை. இப்போ அந்த அப்படி ஒரு கட்சி அந்த தொண்டர்கள் தான். எனக்கு அந்த கட்சியில் வியப்பாக இருக்கிறது இடுமூனங்கார்த்தி தான். அவனோட கொள்கை பிடிப்பில் வந்து மற்ற ஆளுகள் நம்ம எல்லாரையும் பார்க்குறேன்னே அவன் அவன் ஏற்றுக்கிற சித்தாந்தத்துக்கு உண்மையாக இருக்கணுன்றதுக்காக என்ன வேணா. அப்போ அவன் வந்து திருச்சியிலாம் ஒரு நாள் பஸ் ஸ்டாண்டில் படுத்து கிடந்து ஒரு போட்டோ பார்த்தேன். அவனும் அந்த திருவண்ண செல்வமணியும் படுத்து கிடந்து பஸ்ஸை பிடிச்சி ஊராக போய். இப்போ அவங்க உழைப்புக்கு முன்னாடிலாம் நம்ம ஒன்றுமே நம்ம என்ன சினிமா வெளிச்சத்தில் போயிட்டு எனக்கு நீங்கள் பொறுப்பு கொடுங்கன்றதெல்லாம் வந்து ரொம்ப அமைச்சூராக இருக்கும். அவங்க பேசுகிற பேச்சுக்கிற கீழே நின்று நம்ம இப்பெல்லாம் பேச முடியுமான்னு வியந்து பார்க்குறது நம்ம அதில் நம்ம ஆதரவு நிலையில எப்பவும் இருப்பாங்க. அவங்க ஒரு பயணத்தை கொண்டு போகிறாங்க. அவங்களுக்கு முடிஞ்சா நம்ம தொல்லை பண்ணாமல் முடிஞ்சவங்க சப்போர்ட் பண்ணிட்டு நிற்போம். அவ்வளோதான். நம்மளால இப்போ இல்லைன்னா இனிமேலும் சரி எந்த காலகட்டத்திலையும் நம்மளால அந்த கட்சிக்கு வந்து ஒரு சிறு தொல்லை கூட இருக்காது. நம்ம அதில் வந்து அதுக்காக நம்ம வந்து வேல்முருகன் நேசிக்கலையா இல்லை திருமாவளவன் நேசிக்கலைன்னா எல்லாருமே தமிழ் தேசத்தில் இருக்க அத்தனை பேருமே நமக்கு பிடிக்கும். நம்ம அவங்களையும் நம்ம திருமாவளவனே நம்ம குறைச்சி மதிப்பிட முடியாது. வேல்முருகன் நம்ம குறைச்சி மதிப்பிடும். எல்லாருமே நமக்கு அண்ணன்கள் தான். அவர்களுடைய தேர்தல் அரசியல் பயணம் அதை பற்றி எப்படி பார்க்குறீங்க? அவங்களுடைய இப்போ வர 26 தேர்தலில் அவங்க தனியாக பயணம் செய்கிறது அது எந்த அளவுக்கு? யார் தனியாக பயணம்? நாம் தமிழருடைய பயணம். நாம் தமிழருடைய பயணம் இல்லை, அவங்க வந்து ஆரம்பத்துலேருந்து நாம் தமிழர் பயணம் வந்து அவங்க ஆரம்பத்துலேருந்து விஜயோட விஜயை வந்து நம்ம இவ்வளோ எதுக்க வேண்டியது தேவையில்லைன்னு தோணுச்சு எனக்கு பர்சனலாக. நாம் தமிழர் கட்சிக்கு அது வந்து அவங்க அரசியலாக வந்து அவங்களுக்கு ஒரு புரிதல் இருக்குது நமக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கு நமக்கு இல்லை. என்னை பொறுத்தவரை நான் விஜயோட அரசியலை வந்து ஒருத்தருக்கு வந்து ஒரு ஸ்ட்ரென்த் இருக்குன்னும் போது அவரை வந்து அதை எக்ஸிக்யூட் பண்ணணும்னு நினைக்கிறாரு. வந்து அவர் பண்ண அது சரிதான். ஆனால் அவர் வரும்போதே வந்துட்டு அவர் அரசியல் பண்ணும்போது அதில் ஏதாவது பிழை இருந்ததுன்னா நம்ம எடுத்து ஃபைட் பண்ணலாம். நீங்கள் பண்ணுறது தப்புன்னு சொல்லலாம். இல்லை, வரும்போதே பிழையோட வரும்போது பிழைன்றது வந்து நீங்கள் என்னன்னா ஏன் சொல்ல வேண்டியிருக்குன்னா 2009 அப்புறம் நம்ம போட்டு திராவிடத்தை தமிழ்நாட்டிலேருந்து அப்புறப்படுத்துகிற ஒரு இதை வந்து உருவாக்குறோம். சரியா? இன்னைக்கு அவர்கள் திராவிடர்கள் அப்படின்னு நம்மள அது சொல்லிக்கிட்டு இருந்தது களம் மாறி அவர்கள் நாங்களும் தமிழர்கள் தான் சொல்ற நிலைக்கு நம்ம கொண்டு வந்துட்டோம். இப்போ மறுபடியும் வந்து நம்ம கிட்ட வந்து அவர் பெரியார் நீங்க கொள்கை தலைவர் கூட அவர் என்ன சொல்றாருன்னா அவர் எல்லாத்துலயும் அவர் ஒரு செட் ப்ராப்பர்ட்டி அவர் வந்து எல்லாத்துலயும் நான் உடன்படலைன்னு சொல்றாரு. நம்மளே ஒரு காலத்துல பெரியார் ஆமாங்க. அண்ணன் சீமான் இருந்தாரு. அண்ணன் என்ன சொல்றாரு, நான் பெரியாரை வந்து ஆரம்பத்துல பெரியார் மேடைகள்ல தான் அண்ணனை பாத்திருக்கேன். அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்றாரு, இல்ல நான் பெரியாரை பின்ன நான் வந்து அதை மறு பரிசீலனை பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு. அது மாதிரி விஜய் சாருக்கு ஒரு காலகட்டம் வரும்போது மறுசீலனை பண்ணிக்க போறாரு. எனக்கு ஒன்று இன்னைக்கு சரின்னு படுறது நாளைக்கு தவறுன்னு படும். நமக்கு 2009 முன்னாடி வரைக்கும் திராவிடம் சரின்னு பட்டது. நமக்கு என்னன்னா இந்த இடத்த வந்து யாரும் மாற்றுன்னு ஒன்று வரப்போறான்னு இருப்பாங்க. நம்ம அதான் சொல்லலாம். டிஆரே நான் வரவேற்றேன். டிஆர்ட்ட என்ன கொள்கை இருக்குது சித்தாந்தம் இருக்குன்னு நான் கேட்குற வயசு இல்லை. அந்த டைமில் கேப்டன் வரும்போது நம்ம வந்து ஒரு மாற்று வர்றாங்கன்னு நினச்சோம்னா அண்ணன் வரும்போது அதுதான் அண்ணன் ஜெயிக்கணும்னு தான் நம்ம ஆசைப்படுறோம். அதை விட ஒரு மாற்று சக்தி என்ன அவரை அடிக்க வேண்டியதில்லை. அவர் உள்ளே வந்ததுக்கப்புறம் என்ன செய்யறாருன்னு பார்த்துட்டு அடிக்கலாமேன்றது. எல்லாம் சேர்ந்து கூட பயணம் செய்யலாமே அப்படின்றது. அவர் பெரியாரை ஏற்றுக்கிட்டாருன்றது வந்து அவர் ஏதாவது ஒரு வழியில் எனக்கு உங்கள் இப்போ நம்ம பழகிற ஆட்கள் பூராமே எல்லாமே தமிழ் தேசிய ஆட்களை பழகிறான். எல்லாரையும் கலந்து பழகிறான். அவங்க கிட்ட சுத்தமாகவும் இருக்க முடியாதுண்ணே. இப்போ அவங்க கிட்ட ஒரு குவாலிட்டி நமக்கு பிடிச்சிருக்குண்ணே, அவங்ககிட்ட பழகுவோம்ண்ணே. எனக்கு அவங்களை மம்முட்டி சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும்ண்ணே. ஆர்டிஸ்டா மம்முட்டி சார் மலையாளம் வெறுக்க வேண்டியது அவசியம் இல்லை. அவருக்குமே அது தேவைப்படல. அவரும் அவர் வந்து நீங்க தமிழராக இருக்குன்னு தானே சொல்றாரு. அவங்களாம் அதுல தெளிவா இருக்காங்க. அவங்க நம்மகிட்ட வந்து விஜய் சார் வந்து விட்டுட்டு விஜய் சார் நீங்க இப்ப நீங்க சீமானே நம்ம குறை சொல்ல முடியாத காரணமும் இல்ல ஆட்சியில் இல்லை. அவர் ஆட்சியில் வந்து அவர் இப்போ இவ்வளவு விமர்சனம் சீமானன் மேலே யாரும் வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா அவர் ஒரு ஆட்சியில் கிடையாது. ஆட்சி அதிகாரத்துல இருந்து அவர் ஏமாத்தினா நீங்க அவர் மேல விமர்சனம் வைக்கலாம். அதிகாரத்தை நோக்கி பயணத்தை சண்டை செஞ்சுக்கிட்டே. அதைத்தான் நான் இவர் விஜய் சாரே சொல்றேன். அவரும் ஒரு அதிகாரத்தை நோக்கி பயணம் செய்யறாரு. அவர்கிட்ட ஒரு மாஸ் கிரவுட் இருக்கு. அதை வந்து அரசியல் படுத்தணும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நீங்க ஆரம்பத்துல வரும்போது இருந்த விட இப்ப அவங்க ஆட்கள் கொஞ்சம் பக்குவப்பட்டிருக்காங்கன்னு தோணுது.
இப்போ சமீப காலமா உங்களுக்கு அப்படி தோணுதான்னு எனக்கு தெரியல. இது கொஞ்சம் மாறி இருக்காங்கன்னு தோணுது. மாறட்டுமே. நம்ம ஜெனரேஷன் ஏன் அப்படியே இல்ல எல்லாத்துக்கும் மாறுறதுக்கு ஒரு காலம் இருக்கு. நம்ம என்ன வந்து வரும்போதே வந்து பக்குவத்தோடயா வந்தோம். அந்த இளைஞர்களை நீங்க அப்படியே விட்டு போலாம்னு நினைக்கிறீங்களா? இல்ல அப்படி விடக்கூடாது. அவன் நம்ம பிள்ளைகள் தானே. நம்ம பிள்ளைங்க தானே. இப்ப அவங்கள வந்து அவர் கொண்டு வரானா அவர் மாத்தட்டுமே. இல்ல அந்த பிள்ளைகளை அவங்க இருந்து நம்ம பக்கம் இழுக்கிறது தான் நம்ம வச்சு அது கருத்தியலா பண்ணீங்க. என்னதான் இப்ப நீங்க வந்தாலும் இப்ப என்கிட்ட நீங்க என்னதான் மாற்று கட்சி பேசினாலும் எனக்கு வந்து ஒரு விஷயத்தை பிடிச்சி போச்சுன்னா நான் அதுல இருந்து விலக போறது இல்லை. சித்தாந்தத்தை ஏத்துக்கிறவங்க தமிழ் தேசியத்தை ஏத்துக்கிறவங்க வந்து நீங்க உடைக்க நீங்க சொல்றாங்களே 8% வாக்கு உடையும் அதெல்லாம் உடையாது. என்னன்னா வந்து அது சித்தாந்தத்தை நம்பி வந்த அது உடையாது. அவன் போக மாட்டான். அவனுக்கு நீங்க போய் சீமான் மேல குறை இருந்தா கூட தப்பு இருந்தா கோவம் இருந்தா கூட இப்ப எனக்கு வந்து முரண் இருக்குன்னு தான் சொல்றேன். சீமான் கிட்ட வந்து ஒரு 10-20 நாளைக்கு முன்னாடி எனக்கு சின்ன வருத்தம் வந்து உண்மைதான். நான் ஆனா விலகி போக மாட்டேன். ஏன் விலகி போக மாட்டேன்னா எனக்கு தமிழ் தேசியம் பிடிச்சிருக்கு, அதுக்கு முகமா இருக்காரு, அதனால அவர் கூட நான் விலகி போக முடியாதுனால. அப்படித்தானே நம்ம இது பண்ணிக்கலாம். அது மாதிரி மெச்சூர்டு வரும்போது போறாங்க. விஜய் சார் வேணுமா சிமான் வேணுமான்னு முடிவு பண்ண போறாங்க. வரட்டுமே. ஒரு மாற்று சக்தின்னு ஒண்ணு வரட்டுமே. வர்றதுக்கு முன்னாடி ஏன் முளையிலே கிள்ளி எறியுங்க. திமுகவுடைய திராவிட மாடல் ஆட்சி இவர்கள் வந்த பிறகு இவர்களுக்கு முந்தைய காலத்துல சினிமா துறை எப்படி இருந்தது, இவர்கள் வந்த அது வந்து எனக்கு என்னோட பர்சனல் ரெக்வஸ்டாவே நான் உதயநிதி சாருக்கு வந்து சொல்லுவேன். இது வேண்டுகோளாவே நான் சொல்றேன் உதயநிதி சாருக்கு. நான் இது வரைக்கும் நான் எங்கேயும் சொன்னதில்லை. தயவுசெய்து சினிமா வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்றது விட்டாங்கன்னா சினிமா நல்லா இருக்கு. என்னன்னா அவங்க பேரை சொல்லி நிறைய பேர் வந்து இது பண்றாங்க. அது அவருக்கு தெரிஞ்சே நடக்காது. ஏன்னா அவர் பேரை சொல்லும் போது இப்ப நீங்க உதய் சார் சொன்னார் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லும் போது மற்றவங்க கொஞ்சம் பின்வாங்குறாங்க. அது செய்யாம இருக்கலாம்னு நினைக்கிறேன். அதிமுக பீரியட்ல வந்து அந்த தலையீடு கிடையாது. சினிமாக்குள்ள வந்து அந்த தலையீடே இருக்காது. சினிமாக்குள்ளேயும் கிடையாது, பத்திரிகைக்குள்ளேயுமே கிடையாது. போய் கேட்டோம்னாலும் அவங்க ஜெயலலிதா அவங்க பீரியட்லயும் வந்து நீங்க வந்து அவங்க வந்து சினிமாவுக்கு வந்து பெருசா இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாங்க. நடிகர் சங்கம் இந்த எலெக்ஷன்லாம் வரும்போதெல்லாம் வந்து நீங்க யாரும் நிற்கக்கூடாதுன்றாங்க, அரசியல் இருக்க நிற்கக்கூடாதுன்றாங்க. இப்போ இவர் எடப்பாடி காலத்துல கூட நாங்கள் எல்லா சங்கத்துல தான் போய் மீட் பண்ணியிருக்கோம். அவர் வந்து சினிமாவில் வந்து பெரிய தலையிட மாட்டார். அது உங்க பிரச்சனை அப்படின்னு. அது இவங்களும் அப்படி இருந்தாங்கன்னா நல்லா இருக்குமேன்றது எனக்கு தோணுது. ஏன்னா இவங்க பண்றாங்களா இல்லை இவங்க பேரை சொல்லி மற்றவங்க பண்றாங்களான்றது அது உதய் சார் தான் அதை வந்து தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சு அதை அவாய்ட் பண்ணாங்கன்னா நல்லது. இப்போ நீங்க ஒரு தயாரிப்பாளரை இப்போ கைவசம் எத்தனை படங்கள் பண்றீங்க? 7 கடல் 7 மலை இருக்கு. நிவின் பாலி, அஞ்சலி சூரி நடித்த படம் அது ரிலீஸ்க்காக வெயிட்டிங். இப்போ சல்லியர்கள் படம் இருக்கு. அதை தாண்டி வந்து நம்ம ஹபீபின்னு ஒரு படங்க, அது இஸ்லாமிய படம். அது 60 வருஷம் தமிழ் சினிமாவில் வந்து முதல் இஸ்லாமிய படம், உலக சினிமாலே முதல் இஸ்லாமிய படம். மிக சிறப்பாக பண்ணியிருப்பாங்க நம்ம மீரா கதர் டைரக்டர். அந்த படம் இருக்குங்க. இப்போ சல்லியர்கள்னு ஒரு படம் வந்து அதுவும் குறிப்பாக வந்து அந்த படம் வர்றதுக்கு ஒரு சிறப்பு பார்த்தீங்கன்னா மாவீரர் நாளை ஒட்டி வருது அந்த படம். அது உண்மையாகவே வந்து மாவீரர் தினத்துக்கான ஒரு படைப்பு. நான் அந்த படம் பார்த்தேன். எனக்கு அந்த படம் பார்க்கும்போதுனே அந்த படம் மேதகு பார்த்துருக்கேன், கிட்டுவோட படம். இந்த படம் பார்க்கும்போது இதை கொண்டு வர வேண்டிய தேவை எனக்கு ஏற்படுச்சு. நான் பண்ணலை, இன்னொரு பண்ணியிருக்கேன். அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கான அந்த பெருமையாவது நம்ம எடுக்கணும். நான் அது வந்து கமர்ஷியலுக்காக பண்ணல, எனக்கு பணம் வரும் அப்படின்றதுக்காக பண்ணல. இதோட கடமையாக நினச்சேன். இந்த படம் கொண்டு வர வேண்டிய நம்ம கடமை. என்னென்னா வந்து தலைவர் ஒரு வார்த்தை சொன்னதாக நான் படிச்சிருக்கேன். நம்மளுடைய போராட்ட காலத்தை வந்து நம்ம ஆவணப்படுத்தணும்னு சொல்லி அதுக்கான முயற்சி அவர் எடுத்தார் இருக்கும்போது. அது நம்மளால ஒன்றும் இப்போ நீங்கள் தமிழ் தேசியத்துக்கு நம்ம என்ன செய்ய முடியுமோ அதை செய்யணும். அது மாதிரி நம்மளுடைய பங்களிப்பு நம்ம துப்பாக்கி தூக்கிட்டு இது பண்ணி நிற்க முடியாது நம்மளால். மணிவண்ணன் ஐயா தான் சோமு சொன்னார் டேரக்டர், என்னால் வந்து என்னுடைய உடல்நலம் சரியாக இருந்தால் நானும் ஒரு துப்பாக்கி தூக்கிட்டு போய் கூட நிற்பேன் அப்படின்னாரு. இப்போ நம்ம இந்த படம் பார்க்கும்போது எனக்கு இதை வந்து கொண்டு போய் சேர்க்கணும். அடுத்த ஜென்ரேஷனுக்கு நம்ம போராட்ட காலம் எவ்வளோ வீரியமானதுன்றது நம்ம அடுத்த பறந்து அடிக்கிறது ஃபைட் பண்ணுறதுன்னு சினிமான்னு தாண்டி ரியலாக போராட்ட காலத்தில் நின்று வந்தால் நான் ஹீரோவா அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கான்றதை வந்து மக்கள் தெரிஞ்சுக்கணும். அடுத்த ஜென்ரேஷன் தெரிஞ்சுக்கணும். நம்மளுடைய தியாகங்களை வந்து தெரிஞ்சுக்கணும்னு நான் இதை கொண்டு போய் சேர்க்கணும்னு ஆசைப்பட்டேன். அப்போ நானே எடுத்து பண்ணுறேன்னு சொல்லிட்டு எந்த ஒரு கமர்ஷியல் நோக்கமும் இல்லாமல் கருணாசன்கிட்ட சொல்லி நான் எடுத்து பண்ணுறேன். பார்த்து பண்ணால் படம் வந்து நேர்த்தியாக ஒரு நம்ம இந்த பட்ஜெட்டில் இப்படி ஒரு சிறப்பான படம் இருக்கும். இது நம்ம ஒரு ஒரு எல்லாரும் பேசப்படக்கூடிய ஒரு படமாக இருக்குங்க. ஆனால் இது கொண்டு போய் சேர்க்கறதுக்கான முறைகள் தான் எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இங்கே வந்து கமர்ஷியல் படம் பார்த்து பழக்கப்பட்டவங்கள்ட்ட இதை கொண்டு போய் எப்படி சேர்க்குறதுன்ற பங்களிப்பேன். அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணால் அந்த தமிழ் தேசிய இடத்துல இருக்கவங்களுக்கு அரசியல் இருக்க எல்லா பிரமுகர்களுக்கும் இந்த படத்தை காட்டி கொண்டு போய் சேர்ப்போம். அதுதான் இதுக்கான முறையை சொல்லுது. அந்த முயற்சி இப்போ 28 பிளான் பண்ணுறேன். 28ல் 4 படம் வருது. எனக்கு அது ஒரு பெரிய சிக்கல். இந்த ரிலீஸ் டேட்டு போடுறதுல ஒரு பெரிய சிக்கல் என்ன இருக்குன்னா, எல்லாரும் ஒரு மாதத்துக்கு முன்னாடி டேட்டு போட்டாங்கன்னா நம்ம எந்த டேட் அவைலபிள் இருக்குன்னு வரலாம். நம்ம போட்டு போயிட்டு இருப்போம், திடீர்னு ஒரு படத்தை கொண்டு வந்து உள்ள வைப்பாங்க. தேட்டர் கிடைக்காம இல்லை. அவங்களுக்கு அது தொழில் தெரிஞ்சு பண்ணுறாங்களா இல்லை தெரியாம பண்ணுறாங்களா? இப்போ நம்ம அதே டேட்டில் நம்மளும் 4 படத்துக்கு வந்து போனால் நமக்கு தேட்டர் கொடுக்க மாட்டேன்னுவாங்க. பிரச்சனை இல்லை. இப்போ அதை நான் 28 பண்ணுறேன்னா 6 பண்ணுறேன்னா, நான் 28 தான் இப்போ வரைக்கும் பிளான் பண்ணி போயிட்டுருக்கோம். 6 பண்ணுறேன்னா இல்லை.
அந்த படத்தோட ரிலீஸ் வேறு தானே போயிட்டு இருக்கு. இல்லை பொதுவாக வந்து ஈழத்தமிழர்கள் அங்கே போர் களம் அந்த இதில் அவ்வளோ அனுபவங்களும் வாழ்வியல் சம்பவங்களும் இருக்குது. இது எல்லாமே ஒரு படைப்பாக தமிழ் திரை நானே ஒரு நாவல் வாங்கி வச்சிருக்கேனே, ம் குணா கவியலங்கன்னு ஒரு ரைட்டரு, ம் நம்ம ஆண்டன் பாலசிங்கனோட, அவர் லண்டனில் இருக்காருண்ணே. அவர்கிட்ட வந்து ஒரு கர்ப்பநிலம்னு ஒரு நாவல் வாங்கி வச்சிருக்காரு. ம் அந்த நாவல் என்னன்னா, நம்ம 96 நடந்த அந்த இடப்பெயர்வு நடந்துச்சுல, ம் அந்த எல்லாரும் வந்து யாழ்ப்பாணத்துல இருந்து தென்மராட்சி மூவ் பண்ணிப்போம். ஒரு 5 லட்சம் பேர் ஓவர் நைட்ல யாழ்ப்பாணத்துல இருந்து தென்மராட்சி. அந்த அந்த மூமெண்ட்ல நடந்த ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை தான் அதில் சொல்லியிருப்பாரு. ம் அது எனக்கு படித்த உடனே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இதை படமாக்கணும்னு தோணுச்சு. அந்த நாவல் வாங்கி வச்சுருக்கேன். நான் டைரக்ட் பண்ணுறதுக்காக வாங்கி வச்சுருக்கேன். உரிமை வாங்கியிருக்கேன். என்னன்னா வந்து அது பொருளாதாரமாக வந்து ஒரு 9 கோடி ரூபா கிட்ட வருது பட்ஜெட்டு. ம் அவ்வளோ செலவு பண்ணி எடுத்தால் தான் அதை நம்ம கரெக்டாக சொல்ல முடியும். சும்மா ஆர்வக்குள்ள நம்ம எடுத்து பண்ண முடியும். ம் அப்போ அதுக்கு வேல்யூவான ஒரு இது வேணுன்றதுக்காக அதை ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ம் அதை நான் பண்ணுறேன். இல்லை கற்பனை இங்கே இருந்து மட்டும் இல்லை, இது வந்து இங்கே நம்ம வந்து கதைகளை கேட்கறது அப்படி படைப்பாக இருக்குது. அங்கே வாழ்வியலாகவே இருக்கிறவங்க அவங்க வந்து என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? இங்கே இருக்கவங்க இப்போ அவங்க வந்து ஈழத்தமிழர்கள் இதெல்லாம் வந்து அவங்க தேவையில்லாததில் ஸ்பெண்ட் பண்ணுறது. தலைவரோட கணவன் என்னவாக்கணும்னு நினச்சாங்கன்னா ம் இந்த மாதிரி பதிவுகளை ஆவணப்படுத்தலாம். ம் இப்போ நீங்கள் ஈழத்தமிழர்கள் வந்து நிறைய பேர் வந்து வெளிநாடுகளில் வந்து இப்போ பணம் நல்ல வசதியாக இருக்கவங்க இருக்காங்க. ம் அவங்களுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய மேட்ரு கிடையாது, பண்ணலாம். எனக்கு கூட வந்துன்னா நீங்கள் மேதகு படம் ரிலீஸ் ஆகும்போது ஸ்பேஸில் வந்து கூப்பிட்டாங்க. ம் ஒரு ஸ்பேஸ் போட்டு வந்து கூப்பிட்டு இந்த மாதிரி ஏன் நீங்கள் மேதகு ரிலீஸ் பண்ணல, அது இங்கே ஒரு சிக்கல் இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னேன். நீ சென்சார்லாம் பண்ண முடியாது, கஷ்டம் இருக்குது அப்படின்னு. ஏன் நீங்கள் தலைவரை பற்றி படம் எடுக்கலைன்னாங்க. ம் அதுதான் சிக்கல் இருக்குது. அது இங்கிலீஷ் படமாக வேணால் எடுக்கலாம், தமிழ் படமாக எடுக்கிறதுல நிறைய சிக்கல் இருக்குது. அப்படின்னா நாங்கள் எல்லாம் வசூல் பண்ணி தரணும் அப்படிலாம் இல்லை. உங்கள்கிட்ட பணம் வாங்கி நான் படம் பண்ணணும்னா அது கேவலம். அது எனக்கு அது தோணும் போது நான் இல்ல எடுக்கல. நிறைய படைப்பாளிகள் இருக்காங்கண்ணா. அவங்க படைப்பாளிகள் இருக்காங்க. அந்த படைப்பாளிகளுக்கு பங்களிப்பு செய்யலாம். பங்களிப்பு செய்யலாம். ம். அதை நம்ம கட்டாயப்படுத்த முடியாதுல்ல. அது அவங்களுக்கு புரியணும். அவங்க எனக்கு மட்டும்தான் தேவை இருக்கா, உனக்கு இல்லையா அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல. ம். இப்போ நான் மட்டும் தான் தமிழ் தேசியம் பேச, நீ பேச மாட்டியா அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல. இல்ல இப்போ படைப்பாளி அவன்கிட்ட கதை இருக்கு, விஷயம் இருக்கு, படைப்பு பண்ற திறமை இருக்கு, ஆனா அவன்கிட்ட பணம் இல்ல. பணம் இருக்கிறவங்க பணம் இருக்கவங்க அங்க உள்ள பெரிய பெரிய முதலாளிகள் அதை யோசிக்கணும். அவங்க அதை யோசிக்கிறாங்களான்னு தெரியறாங்க. இப்போ தமிழ்நாட்டுல வந்து லைக்கா தான் வந்து இங்க பெரிய லெவல்ல எல்லா படங்களையுமே கண்ட்ரோல் பண்றது. பண்றாங்க. இந்த மாதிரி ஆவணப்படுத்துறது வந்து மிக நல்லது. ஏன்னா நம்மளுடைய முன்னோர்களுடைய வாழ்க்கையில ஆவணப்படுத்தாம தான் யாரை பத்தி யாருக்கும் தெரியாம போச்சு. ராஜா சோழனை பத்தியோ இல்ல அவங்க கோயிலை சுத்தி இந்த கல்வெட்டு எழுதி வைக்க போய் தெரிஞ்சு வேலுநாச்சியாரை பத்திலாம் நீங்க யாருக்குமே எந்த உறுதியும் இருக்காது. நீங்க யாரை பத்தின வரலாறு இங்க இல்லை, நம்மளை பத்தின வரலாறுலாம் சொன்னா அதுல ஜாதியா ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து, இப்ப நீங்க வேலுநாச்சியார் வரலாறுலாம் எடுக்க முடியாது. காரணம் அதுல ஒரு ஜாதியா ஒரு அதுக்குள்ள போய் முடிச்சிருவாங்க. அது நம்ம தமிழ் இனத்தோடைய அரசி அப்படிங்கிற புரிதல் அந்த ஜாதியா கொண்டு வந்து நிப்பாட்டிடுறாங்க. நம்ம இனமா நின்று நம்ம தலைவருடைய வாழ்க்கையை பதிவு பண்ணோம்னா அதை விட வேற என்னென்ன வேணும். அடுத்த ஜென்ரேஷனுக்கு கடத்துறதுக்கு இப்போ எங்கள் அப்பாவோட பெருமையை வந்து நான் என் பசங்களுக்கு சொல்லிக் கொடுத்து வளர்க்கணும்ல. அப்போ தானே தெரியும். நீங்கள் அப்போ நம்ம தலைவருடைய படம் அடுத்த ஆள் சொல்லும் போது அவனை மாற்றிப்பான். இல்லைன்னா அவன் ரசிக மனநிலையில தான் இருப்பான். இப்போ அவனுக்கு ஹீரோ யார் இன்னைக்கு இருக்கவங்க. இப்போ நீங்கள் இதெல்லாம் சொல்லும் போது தானே இப்படி நம்ம ஹீரோக்களை அறிமுகப்படுத்தணும். தலைவர் வந்து இப்போ இத்தனை உலகத்தில் வந்து ஒரு நாடால கட்டமைக்கப்பட முடியாது தனி ஒரு மனிதன் வந்து இத்தனை இராணுவத்தை கட்டமைச்சு ஒரு நாடை உருவாக்கி பண்ணியிருக்கான்றது எவ்வளோ பெரிய சாதனைன்றது உங்களுக்கு சொல்லும் போது தானே தெரியும். இப்போ எனக்கே 2009 அப்புறம் தானே தெரியும். நான் இவ்வளோ வெளிநாடுகள்லாம் சுற்றி வந்தவன். எனக்கே 2009 அப்புறம் தான் தலைவரோட தெரியும். அப்போ தெரியாமல் இருக்க எவ்வளோ பேர் இருப்பான். அப்போ அவனுக்கு நம்ம கடத்த வேண்டிய தேவை இருக்கு. அவனை நம்ம போகிற போக்கில் தற்கொலைன்னு சொல்லிட்டு கடந்து போகிறதுனால அவனுக்கு விஷயத்தை சொல்லணும். கெட்டவன்னு ஒருத்தர் சொல்கிறத விட கூப்பிட்டு அவனுக்கு புரிய வச்சோன்னு வச்சுக்கலாம். யாரும் கெட்டவங்க. இப்போ என் வீட்டில் எங்கள் அண்ணன் தம்பியா சித்தப்பா பையனா பெரியப்பா பையனா ரசிகராக இருப்பான். அவனை போய் நான் தற்கொலை உதாசீனப்படுத்திட்டு போக முடியும். அவனை கூப்பிட்டு தம்பி இது இப்படி இல்லை, இது இப்படி தான் அப்படின்னு சொல்லி புரிய வைக்கணும். அவ்வளோதான். அவனை எப்படி நம்ம தற்கொலை நம்ம படம் பார்க்கும்போது மட்டும் நல்ல தற்கொலை இப்போ என் படத்துக்கு வரவனு தற்கொலை ஆயிடுவான்ல. இப்போ என் படத்தை வந்து இப்போ நீங்கள் சிம்பு படத்தை வந்து பார்க்குறேன். அவங்க எல்லாம் வந்து சிம்பு ரசிகர்கள்லாம் என் மேலே வந்து அவ்வளோ அன்பாக இருப்பாங்க. வந்து பார்க்குறாங்க. அவனுக்கு போய் நான் தற்கொலைன்னு ஒரு நிமிஷத்துக்கு கடந்து போக முடியாதுல்ல. என்ன என்னால் முடிஞ்சதுன்னா அவனுக்கு வந்து தம்பி இப்படி பண்ணாதா அப்படி பண்ணாதா அதை சொல்லாமே தவிர அவனை தற்கொலைன்னு கடந்து போக முடியாது. நம்மளால என்னன்னா நம்ம வரலாறு சொல்லும்போது அவன் ஏற்றுப்பாங்க. நம்ம சொல்கிறதுக்கு ரெடியாக இருக்கமான்னு பார்க்கலாம். சொன்னோம்னா கண்டிப்பாக நீங்கள் புரிஞ்சுக்காமல். இப்போ தலைவரை பற்றி சொல்லும் போது அவனு வந்து இல்லை ஏற்றுக்க மாட்டேன். இப்போ அதே சொல்ல என் வீட்டில் வந்து ஒரு படம் வந்து உள்ள வந்து தலைவர் படம் வருதுன்னா அவன் புரிஞ்சுக்கிட்டான். அவனுக்கு தெரியுது யார் உண்மையான ஹீரோன்னு அவனுக்கு தெரியுது வைக்கிறான். நான் சொல்லிக் கொடுக்கல, அவனா புரிஞ்சுக்கிட்டான். சிலருக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியது இருக்குது, சொல்லிக் கொடுத்து பண்ண வேண்டிய தேவை இருக்குது. அவ்வளோ இது நம்ம கடமையை எடுத்து பண்ணணும். எல்லாரும் வந்து இப்போ 4 படம் பண்ணுற இடத்துல இப்போ என் நாளும் அப்படி ஒரு முடிவு வச்சுருக்கேன். ஒரு 2 படம் கமர்ஷியல் படம் பண்ணுறேன்னா ஒரு படம் வந்து இந்த மாதிரி படம் பண்ணணுன்ற நான் கிட்டுக்கிட்டே பேசினேன். உன்ட்ட அடுத்து என்ன ஒரு சப்ஜெக்ட் இருக்கணும்னா அம்பேத்கரை பற்றி ஒரு கதை சொன்னாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அம்பேத்கர் வந்து ஏன் அரசியல் தேர்ந்தெடுத்தாருன்றதுனால இது வரைக்கும் அம்பேத்கர் வாழ்க்கைன்னு சொல்லிட்டு எடுத்துப்பாங்க. ஆனால் அவன் சொன்னான்னா அம்பேத்கர் அந்த அரசியல் தான் வேணுங்க. படித்து ஒருத்தர் வந்தவர்
பட்டம் பெற்று வந்தவர் திடீர்னு அரசியலை நோக்கி பயணம் பண்றாரு. ம். அந்த அரசியல் நிலைப்பாடு அவருக்கு ஏன் மாறுச்சு, ஒரு நைட்ல மாறினது அது ம். அது ஏன் மாறுச்சுன்றது ஒரு கதை சொன்னான். ம். ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தது. பண்ணலாம் நம்பி அப்படின்னு. அப்படி நமக்கு சொல்லப்படாத எனக்கு வேலுநாச்சியார் வரலாறு சொல்லும்போது அதுக்குள்ள ஒரு சின்ன ஒரு கான்ஃப்ளிக்ட் வருது. ம். சொன்னோம்னா திரும்ப ஒரு சமூக பிரச்சனை கிளப்பமோ, ம். இங்கே மணல் எப்படி இருக்கு அதனால சொல்ல முடியல. எனக்கு வேலுநாச்சியார் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பெண் லீடர்ல. ம். இல்ல அந்த கதைகளே அப்படித்தானே அவங்களுடைய போர் வந்து அப்படி அந்த அம்மாவுடைய தேசிய தலைவர் சொல்றதுல ஒரு சிக்கல் வந்துருச்சு பத்திரானே. ம். நான் பார்த்தோன்னே சொன்னேன், அந்த படம் பார்த்தோன்னே சொன்னேன், ம். இது காமராஜர் ஐயா வந்து, ஏன்னா காமராஜர் ஐயாவை பற்றி நம்ம பிம்பம் நமக்கு ஒன்று இருக்கு, ம். அதை நீங்கள் மாற்ற சொல்லும்போது ஏற்றுக்க மாட்டாங்க. ம். அப்போ நம்ம கதைகளுக்குலாம் இந்த மாதிரி ஒரு சிக்கல் இருக்கு. எதையுமே உண்மையை சொல்ல முடியல. உண்மையை வந்து உண்மையா சொல்ல முடியாது. உண்மையாக சொல்ல முடியாத சிக்கல் இருக்கு. வேலுநாச்சியார் கதையெல்லாம் எடுத்து வெட்டுக்குத்து வரைக்கும் வந்துடும். அதில் அவ்வளோ கான்ஃப்ளிக்ட் உள்ள இருக்கு, சொல்ல முடியாது. அதனால சொல்ல பொய்யான ஒரு வரலாறே நம்ம சொல்ல முடியாது. ஆனால் நமக்கு ஆப்போசிட்ல இருக்கவங்க அவங்க அழகா திரிச்சு ஒரு நல்லதுண்ணா, ரொம்ப நன்றி. நன்றி.